ஒண்ணுன்னா என்னன்னா ஒண்ணுன்னா என்னன்னா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியும் சார். நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். எக்ஸ்போர்ட் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு நிறைய இது நான் பார்த்துருக்கேன். பட் வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக எந்த நாலேஜுமே இல்லை. ஆனால் எக்ஸ்போர்ட்னா எனக்கு தெரியும் அப்படின்ன மாதிரி நம்பர் ஒன் அழுத்துங்க. ஸோ செகண்ட் நம்பர் யாருன்னா, இப்போ கரண்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க யார், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க யாராவது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த கமெண்ட் சாட் பாக்ஸில் ஜீரோ கேட்டகரியில் இருக்கீங்களா, இல்லை ஒன் கேட்டகரியில் இருக்கீங்களா, இல்லை டூ கேட்டகரியில் இருக்கீங்களா, ஜஸ்ட் எனக்கு ஒரு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஃபியூ டைம்ஸ் கொடுக்குறேன், எனக்கு டைப் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம செஷன் நிறைய இருக்குது, சும்மா ஜாலியாகவே போகலாம். சரிங்களா? சும்மா எல்லாரும் ஸ்பீக்கர் மாதிரி சும்மா ஹார்ஸெல்லாம் போகிறதில்ல, சும்மா நம்ம ஜாலியாகவே போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜீரோ ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க சார். ஓகே ஓகே. ஸோ ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஜீரோனால எனக்கு என்ன எக்ஸ்போர்ட் தெரியாமல் போயிட போதா என்ன? கண்டிப்பாக நம்மளும் பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆகி இதில் வந்து என்னென்னா ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர் ஆக போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்டார் எக்ஸ்போர்ட்லாம் இருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளை வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்னா ஜஸ்ட் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதாது. விட்டமின் எம்னு ஒன்று கண்டிப்பாக நமக்கு தேவை. ஒரு சில பேர் வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விட்டமின் எம்னா என்னன்ட்டு. யாராச்சும் ஒருத்தர் வந்து விட்டமின் எம்னா அன்மிட் பண்ணி கொஞ்சம் பேசுங்களேன். விட்டமின் எம்னா என்னன்ட்டு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, விட்டமின் எம்னா என்னன்ட்டு. சரி, இப்போ என்னோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? நோ ஃபேஸ்ன்னு போட்டிருக்கீங்க. இப்போ ஓகேவா? சார் ஃபேஸ் வந்து விசிபிள் ஆகுதா உங்களுக்கு? ஸோ ஆ சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஓகேவா? எஸ் சார், இப்போ விசிபிளாக இருக்குது சார். ஓகே ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மணி மணி இல்லாமல் பிஸ்னஸே பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பேசிக்காக நம்மக்கிட்ட கொஞ்சமாச்சு கண்டிப்பாக மணி தேவை. ஓகேங்களா? ஸோ அது நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இதில் வந்து டூன்னு ஒரு நம்பர் அழுத்திருக்கீங்களா? So அவங்க வந்து நீங்கள் இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கொடுங்க. இப்போ கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரே ஒரு பர்சன் மட்டும் டூன்ற நம்பர் டைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க மட்டும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஜஸ்ட் அட்மிட் பண்ணி பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஒரு செகண்ட் மட்டும் பேசுங்க. ஜஸ்ட் நான் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்ட்டு. சண்முகம் சார், இப்போ வந்து அன்மியூட் பண்ணிடலாமா, இல்லை வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு இன்னொரு டவுட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து சேர்த்து கூட நீங்கள் பேசிக்கலாம். ஏன்னா செஷன் வந்து டைம் ஆகுது. ஸோ அது கண்டினியூ பண்ணால் இதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சண்முகம் சார். சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேசலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் காமிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய பேசலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படின்னா ஒரு 17 பேட்ச் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் நம்ம பண்ணுறது எல்லாமே ஆஃப்லைன் தான். ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன்லேயும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரியா சார் ஆல்ரெடி நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. ஸோ 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட எப்படின்னா MBA ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க.
ஸோ அவங்க வந்து ஜாப் ஓரியன்டாகவும் நம்மக்கிட்ட வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் நம்மக்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து 200+ கண்டெய்னர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு 10+ 100+ கண்டெய்னர்ஸ் கூட நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இதில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணது ரொம்ப அதிகம். பட் இந்த நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட்டில் 100 நான் வந்து ரீச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அந்த நம்பர் ஒன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ என்னோட சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன ஃபேஸ் பண்ணணும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 2021 அப்போ தான் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரோல் ஆகுறேன். என்ட்ரோல் ஆகும்போது எப்படின்னா எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. நான் வந்து ஒரு 3 மந்த்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கேதர் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்போர்ட்னா இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கேதர் பண்ணிட்டேன். ஓகே, கேதர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 8 மந்த் வந்து நான் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணும், எப்படியாச்சும் ஒரு பையர் நல்ல பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்றது என்னோட கனவாகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு வழியா எப்படின்னா ஒரு பையரை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸ்ரீலங்காவில் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு கிடைக்குது ஸ்ரீலங்காவில். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு 40 ஃபீட் கண்டெய்னரில் எனக்கு என்னன்னா ஆனியன் கேட்குறாங்க. ஸோ அது மட்டும்தான். ஓகே, அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு என்னன்னா ஒரு நாலேஜ் கிடையாது. எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணலான்னு தெரியும், பட் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது, ப்ராடக்டோட நாலேஜ் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் கிட்ட போய் கேட்குறேன், சார் எனக்கு இப்படி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, ஸோ நான் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து நாசிக்கில் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அவங்ககிட்ட சார் ஏதாவது சப்ளை இருக்குமான்னு கேட்டேன். ஸோ அவங்க எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, நானும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ நாசிக் போனேன். ஸோ அவங்க நாசிக் போகும்போது என்னென்னா நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்களோட கான்வர்சேஷன் டெவலப் பண்ணது பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் வந்து எப்படின்னா ப்ராடக்டை வந்து பார்த்துட்டேன். ஸோ இப்போ ப்ராடக்டை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வந்து என்னென்னா பையர் வந்து ஆனியன் வந்து வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்டோட சைஸ் என்ன, என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பையர்கிட்ட வந்து நான் கால் பண்ணி கேட்குறேன், சார் எனக்கு ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். எனக்கு வந்து என்னோட வந்து எக்ஸ்போர்ட் சார் என்னோட பையர் வந்து எனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா என்னோட ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்குன்னா ப்ராடக்ட் வந்து இந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு இருக்கு கொடுத்துருந்தாங்க. 55+. அப்போ தான் எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காக்கே 55+ போகும். ஸோ துபாயாக இருந்தாலும் 55+ போகும், சிங்கப்பூர் மலேசியா இருந்தால் 45+ போகும். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைமே தெரியும். ஓகே, ஆனியனில் வந்து இத்தனை கலர் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் ரெட் ஆனியன் இருக்குது, பிங்க் ஆனியன் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஸ்ரீலங்கா பர்சன் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரெட் ஆனியன். ஓகே, ரெட் ஆனியன் கேட்டிருந்தாங்க. ஸோ அது இது பண்ணிவிட்டு நான் சப்ளையர் கிட்ட சொல்லிட்டேன், சார் எனக்கு 55+ வேணும், ஸோ இவ்வளோ குவான்டிட்டி வேணும், பேக்கேஜிங் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க, 25 kg பேக்கேஜிங் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போ என்ன பிளான் பண்ணேன்னா, ஸோ நாசிக் நியர்பை போர்ட்லேருந்து வந்து நான் லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஆனியன்னாலே வந்து பெரிஷபிள் கூட்ஸு மேக்ஸிமம் வந்து ரீஃபர் கண்டெய்னரில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரீஃபர் கண்டெய்னர் தேவைப்படாது. என்ன கண்டெய்னர் தேவைப்படும்னா ஒன் டோர் ஓப்பன் ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஒரு டோர் க்ளோஸ் ஆகிருக்கும், ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அப்போ நான் சொல்கிறேன், சார் நாசிக்லேருந்தே உங்களுக்கு வந்து நான் வந்து லோட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு நாசிக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நாசிக்லேருந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு தூத்துக்குடியில் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. நான் இப்போ வந்து என்னென்னா அதுக்குன்னு டிரான்ஸ்போர்ட் ஸ்பெசிஃபிக்காக புக் பண்ணி நாசிக்லேருந்து நான் தூத்துக்குடி போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். தூத்துக்குடி போர்ட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்போ பண்ணிட்டேன். ஒரு சில ஐடியா இருக்கும், காஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐடியா வச்சு நானும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நானும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எப்போன்னா December 25 வந்து என்னோட வெசல் கிளம்புது. கிளம்பி வந்து என்னென்னா ஸ்ரீலங்காலேருந்து ஜஸ்ட் 14 ஹவர்ஸில் போய் ரீச் ஆயிருச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் ஓகே பையர் வந்து 1 or 2 டேஸில் வந்து கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்னா 31st நியூ இயர் அன்னைக்கு வந்து எப்படின்னா அடுத்த இயர் வந்து பிறக்கும் போது ஓகே நமக்கு வந்து பெஸ்ட் இயராக இருக்கும், நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஸோ எனக்கு 31st ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது, ஆசிஃப் நீ வந்து உன்னோட வாட்ஸ்அப் பாரு, நீ அனுப்பின கூட்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருன்னு அப்படின்னு எனக்கு சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸ்போர்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன், என்னோட குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா
நான் வந்து அப்போதான் ப்ரொடக்ஷனே ஆயிருக்கு ஆனியன். ப்ரொடக்ஷன் ஆன ஆனியனை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அதோட மான்சைஸ் ஈரத்தன்மை வந்து அதிகமாக இருந்திருக்கு. இது எனக்கு தெரியாது. அந்த கண்டெய்னர் வந்து என்னன்னா கப்பலில் போகும்போது ஓவர் ஹீட் ஆகும்போது அப்படின்னா மான்சைஸ் அதிகமாகி ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறிடுச்சு. ஒரு பேக் வந்து 25 கிலோனா அதில் 2 கிலோ 3 கிலோ டோட்டலாக காலி. ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு. அப்போ நான் வந்து திங்க் பண்ணது ஒன்னே ஒன்று தான், இதோட முடிஞ்சிருச்சுடா, எக்ஸ்போர்ட் கனவே காலி, அவ்வளோதான், பேக் டு ஐடி தான், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை சென்னையில் வந்து உன்னை வெங்காயத்தாலே அடிக்கணும்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஏன்னா வந்து அந்த பையர் வந்து எனக்கு ஒரு க்ளோஸ், ஏன்னா நல்லா பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு டைம் வந்து என்னை வந்து இந்தியாவில் கூட அவங்க மீட் பண்ணியிருக்காங்க, மீட் பண்ணி கூட. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து எப்படின்னா டிம்பர் வுட்னு ஒரு ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து பெரிஷபிள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கை வைக்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீனும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ற, நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் இம்போர்ட் பண்றேன். மேபி என்னன்னா, ஸோ உனக்கு கொஞ்சம் நாலேஜ் இல்லாமல் ஏற்றிட்ட பரவாயில்ல அப்படின்ற போது நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ப்ரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வேணா அவங்களோட லாஸை வந்து கொஞ்சம் பேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டாரு என்னோட ஃப்ரெண்டும். நான் அப்போ பையர் கிட்ட சொல்றேன், சார் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் தெரிஞ்சு எதுவுமே பண்ணல, தெரியாம நடந்துச்சு. ஸோ வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஷிப்மெண்ட்ல வந்து நான் கொஞ்சம் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஸோ டோன்ட் வரி ஆசிப், நம்ம பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட் வந்து நல்லாவே பண்ணலான்ட்டு ஆல்மோஸ்ட் நான் அவங்களுக்கு வந்து 20+ கண்டெய்னர் மேலே அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக மாதம் மாதம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு சில பீப்புள்ஸ் என்னன்னா ஒரு 5 lakhs வச்சிருப்பாங்க, 10 lakhs வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து அட்வான்ஸ்லாம் தர மாட்டாங்க. ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அட்வான்ஸ் தரதா இருந்தால் நீ ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். தராமல் இருக்கும்போது என்னன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே மாட்டிட்டீங்கன்னா அந்த லாஸை ஃபேஸ் பண்ணுறது, அந்த லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் பல வருஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ரிப்பேர் ஆகணும்னா ப்ராடக்ட் நாலேஜ். ப்ராடக்ட் நாலேஜ் இல்லைன்னா எக்ஸ்போர்ட்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் அக்கு வேற ஆணி வேற, அந்த ப்ராடக்டோட நாலேஜ் நமக்கு கம்பல்சரி தேவை. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏதோ அந்த பையர் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணதுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ காட் கிரேஸ். ஓகேங்களா? நான் அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காட் கொடுத்த இடம் தான் எனக்கு இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கா என்ன கான்செப்ட்? ஸோ அப்படின்னா சொல்லிருங்க, டைப் பண்ணிருங்க, சார் ரொம்ப போர் அடிக்குது, நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் என்னோட சின்ன ஸ்டோரி. ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாமல் நம்மளால கண்டிப்பாக வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கிளாஸ்ன்னு எடுக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் குளோபல் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்போர்ட் கான்செப்ட்னா என்னன்னா, ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த கண்ட்ரிக்கு நான் பண்ண போகிறதா இருந்தால் அந்த கண்ட்ரிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, ஒவ்வொரு சில கண்ட்ரிக்கு வந்து அதோட சர்டிஃபிகேட்ஸ் மாறும். ஸோ அதே மாதிரி டியூட்டி ஸ்ட்ரக்சர் மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே. இதில் வந்து என்னென்னா, ஓப்பன் மார்க்கெட் க்ளோஸ் மார்க்கெட் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஓப்பன் மார்க்கெட்னா என்னென்னா, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா ஓப்பன் மார்க்கெட் க்ளோஸ் மார்க்கெட்னா? ஸோ ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது டைப் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா நான் நானே சொல்கிறேன். ஓப்பன் மார்க்கெட் க்ளோஸ் மார்க்கெட்னா என்னென்னா, இப்போ ஓப்பனாக இருக்குது, ஓப்பனாக ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியில் யார் வேணால் என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் க்ளோஸ் மார்க்கெட், க்ளோஸ் மார்க்கெட்னா என்னென்னா, ஒரு சில ப்ராடக்ட் அந்த கண்ட்ரியில் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் மார்க்கெட், எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியாது. இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்மளால் வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வந்து என்ன ப்ராடக்ட் வேணால் பண்ணலாம், பட் ஆனால் மலேசியா பண்ண முடியாது. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் தெரியாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் 3 இது இருக்குது. நம்ம எப்படின்னா ஒரு வண்டி ஓட்டும் போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு சிக்னலை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு பேசிக் எக்ஸ்போர்ட்டில் கிரீன் சிக்னல், எல்லோ சிக்னல், ரெட் சிக்னல். கிரீன் சிக்னல்னால் என்னென்னா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அந்த ப்ராடக்ட்டுக்கு, நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எந்த கண்ட்ரிக்குனாலும். ஓகேங்களா? எல்லோ சிக்னல்லாம் என்னென்னா, பண்ணலாம் ஆனால் பண்ண முடியாது. கவர்மெண்ட்ல ஒரு சில சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். சர்டிஃபிகேட்டும் அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான்
இந்த எல்லோ சிக்னலில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் என்னன்னா ரெட் சிக்னல். ரெட் சிக்னல்லாம் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் ப்ராடக்ட். ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்டன் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா, ஸோ மனுஷனோட எலும்பு கூட்டெல்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து வீட்லாம் வந்து பேன் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. ஐடியா வச்சுருந்தா கூட எந்த கண்ட்ரிக்கு பண்ணலாம், ஸோ இதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, அந்த மாதிரி பேசிக் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபைண்டிங் இன்டர்நேஷனல் பையர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து இந்த பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க். நானே ஆல்மோஸ்ட் வந்து 8 மந்த் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பேரோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். ஓகே, நானும் பெரிய எக்ஸ்போர்ட்டர், நாளைக்கே ஆர்டர் பிடிக்கிறேன், எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடுது. ஓகே, பரவாயில்ல. ஸோ பட் ஆனால் அப்படி வந்தால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் என்ட்ரோல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல ஒரு பொட்டென்ஷியல் பையர், பொட்டென்ஷியல்னா என்னன்னா ஒரு ஜெனியூனான பையர், ஒரு ஜெனியூனான பையரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இதில் பெரிய டாஸ்க். பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. இப்போ துபாய்க்கே நீங்கள் வந்து 2 என்கொயரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையர், சார் எனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. பட் பொட்டென்ஷியல்னா என்ன? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பயஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதில் பெரிய டாஸ்க். ஏன்னா வந்து நான் வந்து இந்த பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணல பெரிய டாஸ்க் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அன்ஃபார்ச்சுனேட் நல்ல ஒரு பையர் கிடைச்சதுனால நான் லாங் டேர்மாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா டாக்குமெண்டேஷன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல வந்து என்னன்னா பேசிக் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மதர் டாக்குமெண்ட்ஸ். இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ்ல என்னன்னா நீங்க எந்த எரர் பண்ணாலும் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அந்த மதர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எப்படின்னா எக்ஸ்போர்ட்டோட ஒரு இது மாதிரி செயின் மாதிரி. அது ஒன்ஸ் நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷிப்மெண்டே டோட்டலா கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா என்ன, பேக்கிங் லிஸ்ட்னா என்ன, அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். ஸோ இப்போ என்னன்னா எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட்னா என்ன? எக்ஸ்போர்ட்னா என்ன? தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ராடக்டை மாற்றுறது எக்ஸ்போர்ட். அப்படி தானே? அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. எக்ஸ்போர்ட்னா அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ப்ராடக்ட், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணுறது தான் எக்ஸ்போர்ட். அப்படி தானே? கமெண்ட்ஸில் பண்ணுங்க. நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் நானும் மோர் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க, ஸோ ஆக்டிவாக இருங்க. சரி, ஓகே, நல்ல ஸ்பீடாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவு நீங்கள் என்னை வந்து புஷ் பண்ணிடுறீங்களோ அந்த அளவு நான் எனர்ஜியாக நான் பேச ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் நோன் போட்டிருக்கீங்க. ஓகே, கரெக்ட். எக்ஸ்போர்ட்னா என்னன்னா நம்ம கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு ப்ராடக்டை எடுத்துட்டு போறது தான் எக்ஸ்போர்ட். ஸோ எப்படின்னா நம்ம கண்ட்ரில நம்ம கண்ட்ரியோட தேவைக்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட் தான் அதிகமாக வந்து அதர் கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன் இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம கண்ட்ரியில் எப்போ நம்ம மக்களுக்கு கம்மியாக கிடைக்க ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஒரு 3 to 4 மந்த்துக்கு முன்னாடி தான் ரைஸே ஓப்பன் பண்ணாங்க. ரா ரைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன்ல இருந்துச்சு. பார்பாயில்டுக்கு வந்து ஒரு 20% டியூட்டி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ என்னன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து எப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ கம்மியாகும் போது என்னன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா என்னன்னா வேற ஒரு கண்ட்ரிலேருந்து நம்மளோட தேவைக்காக ஒரு கூட்ஸ் எடுத்துட்டு வருது. நம்ம தேவைன்றத நம்ம கண்ட்ரியோட தேவைக்கு எடுத்துட்டு வருது. நிறைய வந்து நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். நாங்களும் வந்து எப்படின்னா சைனாலேருந்து வந்து சிட்ரிக் ஆசிட்னு ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறோம். வியட்நாம்லேருந்து கோட்டட் கால்சியம் கார்பனேட் ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம். பட் இப்போ ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாருன்னா மேனுஃபேக்சர். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் எப்படி இருக்குன்னா யாரை கேட்டாலுமே சரி மேனுஃபேக்சரா கேட்குறாங்க. ஒரு சில ஃபுட் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன ப்ராடக்ட் சொல்லுவேன்னா மேங்கோ பல்ப். ஓகேங்களா? மேங்கோ பல்ப்பை வந்து மேனுஃபேக்சர் மட்டும் தான் அப்ரோச் பண்ணுறாங்க. நான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னா
நான் வந்து மேங்கோ பல்ப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்போ வந்து துபாய்க்கு ட்ராவல் பண்ணேன். ஸோ ஒரு சில கான்டாக்ட் எடுத்துட்டு துபாய்க்கு ட்ராவல் பண்ணிட்டு மேங்கோ பல்போட சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கம்பெனியில் நான் உட்காந்துருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சார் ஓகே உங்களோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு, பட் நீங்கள் மேனுஃபேக்சராக இருந்தால் நம்ம 1 இயர் டீல் பண்ணிக்கலாம், மெர்ச்சண்டாக நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஃபுட் ப்ராடக்ட். இந்த ஜூஸ் மேங்கோ பல்ப் மேலே ஜூஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கம்பல்சரி மேனுஃபேக்சர்டு தான் வாங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 2005லாம் வந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் தான் அப்ரோச் பண்றாங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, கமிஷன் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் ட்ரேடர் எக்ஸ்போர்ட்டர். ட்ரேடர்னா யாரு? ஒரு ப்ராடக்டை ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து எப்படியும் வந்து நான் மேனுஃபேக்சர் தான் வாங்க போகிறேன். ஒரு ட்ரேடராக நான் இருக்கிறேன். ட்ரேடராக இருந்து ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி வேற ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இதில் கமிஷன் எக்ஸ்போர்ட்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து கல்ஃபில் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. எப்படின்னா, சார் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா இந்தியாவில் எந்த மார்ஜினுமே ஆட் பண்ணாதீங்க. துபாயில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுறேன். சேல் பண்ணதுக்கப்புறம் நான் 5% மார்ஜின் எடுத்துட்டு நான் பேலன்ஸை வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கமிஷன் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, பையர்னா எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் பையர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா, சிஹெச்ஏனா யாருன்னா கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட். நம்மளே ஒரு எக்ஸ்போர்ட்டரையும் ஒரு இம்போர்ட்டரையும் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்து நம்மளோட இந்த கிளியரன்ஸ் ப்ளஸ் எல்லா வேலையுமே பண்ணுறது வந்து இந்த சிஹெச்ஏ தான். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் யாருன்னா, ஃப்ரைட் ஃபார்வர்டர்னா யாருன்னா, இந்த சிஹெச்ஏயும் இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டரும் சேர்ந்து தான் நம்மளோட கூட்ஸை நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் ஃப்ரைட் ஃபார்வர்டர். ஓகேங்களா. என்னதான் நீங்கள் ஒரு நல்ல பையரை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் நமக்கு வந்து ஒரு லாஜிஸ்டிக் சைடில் வந்து நல்ல சப்போர்ட் வேணும். ஓகேங்களா. ஸோ அதனால ஒரு நல்ல சிஹெச்ஏவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. இந்த படிகார கல்லு இந்தியாவில் 10 ரூபா, ஆனால் வந்து ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு விற்குது, 500 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்றாங்க. 500% ப்ராஃபிட்டு, 5% 5 லெவல் வந்து உங்களுக்கு இதாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 10 ரூபா ப்ராடக்ட்டு அங்கே ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் விற்குதுன்னா என்ன நடக்குது நமக்கு ஏதாவது தெரியுமா? ஸோ எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ப்ராடக்டோட விலை 10 ரூபா. அது யார் பண்ணுவான்னா மேனுஃபேக்சர்டே இருக்கும். ஓகே. மேனுஃபேக்சர்டேருந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வாங்குவான். ஓகேங்களா. அவன் 10 ரூபாய்க்கு வாங்குறான்னா இவன் ப்ராஃபிட்டை அவன் ஒரு 5 ரூபா ஆட் பண்ணுவான். ஆட் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் ஒரு பையருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த சிஹெச்ஏ கண்டெய்னர்லாம் ஒரு சில அமௌண்ட் போயிடும். ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 30 ரூபா ஆயிடுது. அதுக்கப்புறம் பையருக்கு போய் ரீச் ஆகுது. பையருக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு 10 ரூபா ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க கிட்டேருந்து யார் வாங்குவா? ஹோல்சேலர் வாங்குவாங்க. ஹோல்சேலர் வந்து அவங்க ஒரு 5 ரூபா மார்ஜின் வைப்பாங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு சப் ஹோல்சேலர் வாங்குவான். வாங்கிட்டு தான் லாஸ்ட்டாக யாருக்கிட்டனா, எண்ட் யூசர். ஏன்னா இதில் வந்து எண்ட் யூசருக்கு தான் அந்த 100 ரூபாய்க்குன்ற ப்ராடக்ட் கிடைக்குது. பட் ஆனால் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுறது. இந்த ப்ராடக்டை பண்ணு நல்ல மார்ஜின், இந்த ப்ராடக்ட் பண்ணு நல்ல மார்ஜின். மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட் நிறைய இருக்குதான். பட் நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் நல்ல மார்ஜின் ப்ராடக்ட்டோ அதை நீங்க தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களா இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நல்ல ப்ராடக்டை ஸ்டடி பண்ணிட்டு ஸோ எக்ஸ்போர்ட்ல ரெடி ஆகணும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ்னா நிறைய பேருக்கு தெரியும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வேணால் யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து சார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிப்பீங்க. அந்த டிசைட் பண்ணாலும் 100 தடவை 1000 தடவை யோசிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. எக்ஸ்போர்ட் மட்டும் சொல்லலை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு 100லேருந்து 1000 தடவை யோசிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் ஒன்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா யோசிக்க கூட டைம் இருக்காது. ஓடிட்டே இருப்பீங்க. ஒரு சைக்கிள் மாதிரி தான். டே ரொட்டீனாக வந்து அந்த சைக்கிள் பெடல் போடுற மாதிரி நீங்கள் ரொட்டீனாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் பேக் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களால் பேக் அடிக்க முடியாது. ஸோ அதனால தான் பிஸ்னஸுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய யோசிக்கணும். நம்ம பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, ஓகே வரலாமா வர முடியாதா. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பிஸ்னஸில் வரணும்.
ஒரு பிஸ்னஸ்குள்ளே வர்றதா இருந்தால் இந்த த்ரீ திங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செல், டெலிவர், பேமெண்ட், கலெக்ட். செல்லுனா எப்படின்னா ஒரு நல்ல சப்ளையரை சூஸ் பண்ணி அவங்ககிட்ட நல்ல ப்ராடக்டை வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் என்னைக்கு ஒஸ்டான குவாலிட்டியில் அனுப்புறீங்களோ அன்னைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து கொலாப்ஸ். ஓகேங்களா? நல்ல ப்ராடக்டை சூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டெலிவர். நம்ம வந்து த்ரீ டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மோட் ஆஃப் ஷிப்மெண்ட் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. சீல அனுப்புகிறோம், ஏர்ல அனுப்புகிறோம், ஸோ அது இல்லாமல் ரோட்வே. ரோட்வேல எந்தெந்த கண்ட்ரிக்கு போகும்னா நம்ம நேபாள் போகும், கொல் கொல்கத்தாக்கும், சரி நேபாள் போகுது, பங்களாதேஷுக்கும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே ரோட்வேலேருந்து போயிட்டு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த ரெண்டு இருந்தால் மூணாவது சக்ஸஸ் ஆகலாமா? சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. என்னன்னா பேமெண்ட் கலெக்ட். பேமெண்ட் கலெக்ட்னா என்னன்னா ப்ராப்பரான பேமெண்ட் இருக்கணும். ஓகே, எனக்கு இந்த ரெண்டு நல்லா இருக்கு, மூணாவது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நான் அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா? நீங்க தான் யோசிச்சிடணும். இந்த பேமெண்ட்டை வந்து நீங்க லாஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. கரெக்டான பேமெண்ட் இருக்கணும், உங்க சைட்லயும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், அது ரெண்டுலயும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேமெண்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா மேனேஜ்மெண்ட். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஒரு வடிவேல் சொன்ன வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணனா இப்படி தான். ஸோ அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் அந்த பிஸ்னஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து பிளான் பண்ணுறோம். ஓகே, எனக்கு ஒரு பையர் கிடைச்சிட்டாங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் இதை எப்படி பண்றது? ஓகே, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? ஓகே, யார் யாரை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க கிளியரா ஒரு அவுட்லைன் நீங்க பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ பையர் இது, இந்த ப்ராடக்ட் நான் இத்தனை சப்ளையர் கிட்ட நான் வந்து என்கொயரி பண்றேன், இந்தந்த ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க, ஸோ பெட்டர் சப்ளையரை சூஸ் பண்ணனா ஏன்னா கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ நல்ல சப்ளையர் சூஸ் பண்ணிட்டேன், நல்ல சிஹெச்ஏ சூஸ் பண்ணிட்டேன், ஓகே, நல்ல ப்ராடக்டாக இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம விசிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு பண்ணிட்டு இந்த லாஸ்ட் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை, இந்த டோட்டலாக அந்த மேனேஜ்மெண்ட்டே காலி தான். கண்ட்ரோல் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே, நம்ம கேட்கணும் எப்படின்னா, ஓகே இந்த ப்ராடக்ட் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களா? ஓகே, ஸோ என்ன கிளியரன்ஸில் வந்து இவ்வளோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா சப்போஸ் வந்து ஒரு நல்ல சிஹெச்ஏ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் கூட, இந்த இதில் வந்து நிறைய நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும். ஒரு எக்ஸ்போர்ட்டரா வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மூணுமே தேவை. கரெக்டாக பிளான் பண்ணணும், அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், லாஸ்ட்டாக கரெக்டாக அது கண்ட்ரோல் வந்து ஃபைனல் நம்ம கிட்ட இருக்கணும், வேற யார்கிட்ட இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே சொல்றது நான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா சார் ஒன் செகண்ட் சார். எக்கானமி. எக்கானமினா என்னன்னா நம்மளோட சார் ஒன் பொருளாதாரம். செகண்ட் சார். சொல்லுங்க. ஃபைசான் அப்படின்னு சொல்லி அவர் கிவ் மீ சம் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாரு. ஃபைசான் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்கள் சேட்டில் சொல்லுங்கள், நான் வந்து வேணா அன்மியூட் பண்ணுறேன் நான். ஏன்னா சார் கிளாஸ்க்குள்ளே போயிட்டாரு. ஓகே, ஒன் செகண்ட்மா. ஓகே, அன்மியூட் பண்ணிட்டேன். ஹலோ, ப்ராடக்ட் எக்ஸாம்பிள்னு கேட்குறீங்க, ஸோ எந்த மாதிரி எக்ஸாம்பிள் வேணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் லவுடாக பேசுங்க சார். சரி, கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? பை பண்றதுக்கு நீங்க எப்படி பை பண்ணலாம், எங்க பை பண்ணலாம், அந்த எக்ஸாம்பிள். சார் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த செஷன் நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா? நீங்க அப்பப்போ ஒவ்வொரு ஸ்லைடு முடியும் போது உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களோட எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் வச்சிருக்கேன். எங்க பை பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சப்ளைட்ட என்ன கேட்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வச்சிருக்கேன். ஸோ டோன்ட் வெரி. ஓகேங்களா? நம்ம வந்து கிளியராக நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? சார் ரியா சார் கண்டினியூ பண்ணவா? எஸ் சார், கோ ஹெட் சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா எக்கானமினா என்னன்னா பொருளாதாரம். ஸோ நம்ம வந்து எந்த அளவு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவு நம்ம கண்ட்ரியோட எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
எக்கானமினா என்னன்னா நம்ம கண்ட்ரியோட growth. ஓகேங்களா? ஸோ இதில் ஜிடிபின்னு ஒன்று இருக்கு, குளோபல் எக்கனாமிக் growth லெவல். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்து நம்ம கண்ட்ரி வந்து 5th லெவலில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்ட்ரியோட எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம பொருளாதாரம் வளர்ந்துட்டே இருக்கும். எந்த அளவு இம்போர்ட் பண்ணுறோமோ நம்ம எக்கானமி கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டாலர் வந்து பயங்கர பூமிங் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் லாஸ்ட். ஓகே. ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்ல என்னன்னா இன்கோ டேர்ம்ஸ்னா என்னன்னா இன்டர்நேஷனல் கமர்ஷியல் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் கமர்ஷியல் டேர்ம்ஸ்னா என்னன்னா ஒரு ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணுனா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எது வரைக்கும் இருக்கணும். நான் இப்போ வந்து இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணேன்னா, இப்போ ஒரு துபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், என்னோட ரூல் இது எப்படி இருக்கணும், என்னோட வேலை எது வரைக்கும் இருக்கணும், நான் எது வரைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்டை கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஓகேங்களா? நான் ப்ராடக்ட்டை வாங்கி போர்ட் வரைக்கும் கொடுக்கணுமா, சிஎஃப்எஸ் வரைக்கும் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேஜராக எக்ஸ் ஒர்க், எஃப்ஓபி, சிஎன்எஃப், சிஐஎஃப், டிஏபி, டிபியு. ஓகேங்களா? இந்த டிஏபி டிபியு வந்து 2020க்கு மேலே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த எக்ஸ் ஒர்க்னா நான் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். எக்ஸ் ஒர்க்னா எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் போது நான் ப்ராடக்டை சப்ளையர் கிட்டேருந்து வாங்கி நான் எனக்கு வேர் ஹவுஸ் இருந்தால் என்னோட வேர் ஹவுஸில் வச்சுருப்பேன், இல்லைன்னா சப்ளையர் வேர் ஹவுஸில் வைக்கும் போது நமக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா இப்போ எக்ஸ் ஒர்க்லாம் சப்ளையர் பிளேஸில் இருக்கும்போது மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து பையர் கண்ட்ரோல் தான் இருக்கும். அவங்க ஒரு இந்தியாவில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இது பண்ணி ப்ராடக்ட் வந்து சப்ளையர் இடத்துல எடுக்கும் போது என்ன ஆகுனா சப்ளையருக்கும் அந்த பையரோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் கனெக்ட் ஆகி அவங்க நெக்ஸ்ட் டைம் அவங்க டீல் பண்ணிப்பாங்க, நம்ம கிட்டலாம் ஆர்டர் வராது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணோம், நீங்கள் பையர் கிட்ட என்ன சொல்லலாம், சார் உங்களுக்கு ப்ராடக்ட் எப்போ எங்கே வேணுமோ அந்த சிஎஃப்எஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன். ஓகேங்களா? அங்கே தான் கவர்மெண்ட்டோட இந்த டாக்குமெண்டேஷன் எல்லா ப்ராசஸுமே அங்கே தான் நடக்கும். ஓகேங்களா? சார் நீங்கள் உங்களுக்கு எப்போ ப்ராடக்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் அங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸ் ஒர்க். எஃப்ஓபினா என்னென்னா ஃப்ரீ ஆன் போர்ட். ஃப்ரீ ஆன் போர்ட்னா என்னென்னா நீங்கள் ப்ராடக்ட்டை சிஎஃப்எஸ்ல அதே மாதிரி ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுறீங்க, சிஎஃப்எஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க, சிஎஃப்எஸ்ல இந்த டாக்குமெண்டேஷன் வேலை எல்லாமே நடக்கும். உங்களோட இன்வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் அண்டர் வேலை எதுவும் போட்டிருக்கீங்களா, உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதான் வந்து எஃப்ஓபி. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சிஎன்எஃப், சிஐஎஃப். அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? சிஎன்எஃப்னா என்னன்னா ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுறேன், சிஎஃப்எஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், சிஎஃப்எஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் முடியும். இந்த இடத்துல கண்டெய்னர் ப்ளஸ் ஆட் ஆகும். கண்டெய்னர் என்னன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ஏற்றிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த கண்டெய்னர் வந்து இந்த சிஎஃப்எஸ்ல வந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டை லோட் பண்ணி நம்ம கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதில் வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு சார்ஜஸ் நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் சிஎன்எஃப். சிஐஎஃப்னா என்னன்னா ப்ளஸ் இன்சூரன்ஸ் ஆட் ஆகும். இன்சூரன்ஸ்ல 5 டைப்ஸ் மேலே இருக்குது. ஓகேங்களா? நம்ம போட்டுட்டோம், அவங்க போட்ட வரைக்கும் இன்சூரன்ஸ் போடலாம். ஓகேங்களா? இல்லையா நம்ம எப்பவுமே நம்மளோட சேஃப்டி எப்படி இருக்கணும்னா நம்ம சப்ளையர் பிளேஸ் டு பையரோட போட்டு வரைக்கும் நம்மளோட இன்சூரன்ஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை சப்ளை பிளேஸ்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வரும்போது ரோட்வேல கூட ஆக்சிடென்ட் ஆகலாம். அப்படி ஆனால் கூட வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகிக்கலாம். ஓகேங்களா? டிடிபினா டெலிவரி டியூட்டி பெய்டு. எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இந்த டிஏபி டிபியும் சொன்னல, டிஏபி டிபின்னா டெலிவரி அட் யுவர் பிளேஸ், அதுக்கப்புறம் டெலிவரி அட் யுவர் பிளேஸ் அன்லோட். ஓகேங்களா? இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் வந்து டியூட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து அதர் எண்டில் வந்து நம்மளால டியூட்டி பே பண்ண முடியாது. நம்ம சேஃப் வேல்யூக்கு யார் வந்து இம்போர்ட்டரோ அவங்க வந்து டியூட்டி பே பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. யாருக்காச்சும் தெரியுமா எக்ஸ்போர்ட் இப்போ வந்து ஏன் பூமிங்காக இருக்கு? ஓகேங்களா? நிறைய பேர் என்னன்னா பிஸ்னஸ்னாலே கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணாமல் பிஸ்னஸ் அப்படின்னாலே இப்போ ட்ரெண்டிங்காக வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் நிறைய காட்டுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து வீடியோ நிறைய பேர் ஸ்டடி பண்ணுறாங்க. எதனாலனா இப்போ குளோபல் டிமாண்ட்ஸ் நிறைய நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய டிமாண்டான ப்ராடக்ட் தேவை. ஏ நம்ம வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல மேஜரா வந்து டாப்ல இருக்கிறோம். நம்ம கண்ட்ரில தான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன சூஸ் பண்ணோம்னா இப்போ ஓகே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இந்தந்த ப்ராடக்ட் நான் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும்போது எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து அந்த டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில கண்ட்ரிலே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அது என்னன்னா ஒரு சில சீசன் டைம்ல மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெட் சில்லி இருக்குல்ல, ரெட் சில்லி வந்து
வியட்நாம்லேயும் பண்ணுவாங்க, சைனாலேயும் பண்ணுவாங்க. பட் அந்த சீசன் டைமில் மட்டும்தான் அங்கே வந்து கல்டிவேஷனே ஆகும். கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டைமில் அந்த கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கே ஃபுல்லாக கொடுக்கறது கூட அவங்கள்ட்ட குவான்டிட்டி இருக்காது. அந்த டைமில் கூட இந்தியாவிலேருந்து அதிகமான ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். நம்ம வந்து என்ன சொல்லலாம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சொல்லலாம், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து யூனிக்கான ப்ராடக்ட் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால வந்து நம்ம குளோபல் டிமாண்ட்ஸ் வந்து நல்ல பூமிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட்டோட வாண்டட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இ-காமர்ஸ் மூலமாகவே வந்து நிறைய எக்ஸ்போர்ட் நடக்குது. இ-காமர்ஸ் மூலம் எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா, இது அமேசான் இருக்குல்ல, அமேசான் மூலமாகவே இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பயங்கரமாக பூமிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தாலே அவங்களே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் இன்சென்டிவ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. டியூட்டி டிராபேக், ரோட் டேப். ஓகேங்களா? டியூட்டி டிராபேக், ரோட் டேப் வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கவர்மெண்ட் சாரி இந்தியாவோட எக்கானமி வந்து பயங்கரமா பூமிங் ஆகுது எக்ஸ்போர்ட் பண்ண. அதை வந்து என்கரேஜ் பண்றதுக்காண்டி கவர்மெண்ட்லேருந்து 2 இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, டியூட்டி டிராபேக் அண்ட் ரோட் டேப். ஓகேங்களா? ஸோ நிறைய எக்ஸ்போர்ட் என்ன பண்றாங்கன்னா எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படின்னா, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ப்ராடக்ட்டுக்கு மார்ஜினே வைக்காம இந்த டியூட்டி டிராபேக்கை மார்ஜினாக யூஸ் பண்ணி கூட நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நாங்களும் பண்ணுறோம். ஓகேங்களா? சின்ன மார்ஜின் ப்ராடக்ட்ல வச்சுட்டு ரோட் டேப் டியூட்டி டிராபேக் வச்சு நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். இப்போ கரண்ட்ல வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மேஜராக நம்ம கண்ட்ரியில் வந்து யூனிக்கான ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கைவினை ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் வந்து மேலும் 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 பயங்கரமான பூமிங் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்போர்ட் டைனாமிக். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ஒன்று சொல்லுவேன் எப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்து அரிசி பண்ணு நல்ல மார்ஜின் சம்பாதிக்கலாம், இல்லை ரெட் சில்லி பண்ணு நல்ல மார்ஜின் சம்பாதிக்கலாம். யார் பேசையும் கேட்காதீங்க. ஓகேங்களா? காம்படிஷன் கம்மியாக இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கணும். இப்போ ரைஸ்லாம் பண்ணிங்கன்னா 2% மார்ஜின் எடுக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். காம்படிஷன் கம்மியாக இருக்கணும், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் யூனிக்கான ப்ராடக்ட். என்றைக்குமே எல்லாரும் பண்ணுற ப்ராடக்டை விட நீங்கள் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் வந்து வாண்டட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். பாம் ஜாகரிலாம் என்னென்னா இந்த கியூப் டைப்பில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து வாண்டட்ஸ் வந்து நிறைய இருக்குது. எப்படின்னா ஒரு டயபெட்டிக் பர்சன் கூட ஒரு சின்ன கியூப் போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுகருக்கு பதிலாக அந்த கியூபை வந்து அவங்களோட டீயில் வந்து மிக்ஸ் பண்ணி கூட இது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நல்ல கண்ட்ரி, நல்ல மார்க்கெட் சூஸ் பண்ணணும். எல்லாருமே எல்லா கண்ட்ரியுமே பண்ண முடியுமானா பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிகினிங்கில் ஒரு கரெக்டான கண்ட்ரி சூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த கண்ட்ரி பண்ணலாம், நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டான கண்ட்ரி, கரெக்டான மார்க்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது பண்ணுறதுனால என்ன, கேஷ் ஃப்ளோனா எக்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நிறைய டாலர்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம கண்ட்ரிக்கு இன்வெர்ட் ஆகுது. இன்வெர்ட் ஆகிறதுனால நம்மக்கிட்ட வந்து ஃபாரெக்ஸ் வந்து பூஸ்டப் ஆகுது. ஓகேங்களா? ஏன் அப்படி எப்படி சொல்கிறேன்னா, நிறைய ஃபாரின் கரன்சி நமக்கு உள்ள கண்ட்ரிக்குள்ளே வரனால நம்ம எக்கானமி நல்ல பூமிங் ஆகிட்டே இருக்கு. அதனால நமக்கு வந்து ஃபாரெக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப நீட் இருக்காது. யாருக்கு நீடுனா இம்போர்ட் பண்ணுறவங்க. எந்த அளவு இம்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவு நம்ம கண்ட்ரிலேருந்து டாலர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம பணவீக்கம் வந்து பலவீனமாக ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ் அப்படின்னு டாலராக கன்வெர்ட் ஆகும். 10 லட்ச ரூபா கொடுத்தோன்னா எவ்வளோ டாலர்ஸ் தருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபாரெக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா மார்க்கெட்டோட ரிஸ்க் ஃபேக்டர். இதில் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து மெயின் திங்ஸ் பேமெண்ட். இந்த நிறைய எக்ஸ்போர்ட்டர் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே வந்து பேமெண்ட்டில் தான். நிறைய பேமெண்ட்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது. அட்வான்ஸ்லாம் இப்போலாம் பாசிபிலிட்டி இல்லை. யூனிக்கான ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. எல்சின்னு சொல்லுவாங்க. எல்சிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எல்சியில் இர்ரோக்கபிள் எல்சின்னுவாங்க, ரோக்கபிள் எல்சி இருக்குது, ஸ்கேன்பே எல்சி இருக்குது, லோக்கல் எல்சின்னு அப்படின்னு நிறைய இருக்குது. அதே நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. 41A 41B இந்தந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த பேமெண்ட்லேயே நம்ம நிறைய ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பொலிட்டிக்கல் இஷ்யூனா என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூஎஸ்க்கும் சைனாக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. இவ்வளோ டியூட்டி, அந்த ப்ராடக்ட் டியூட்டி. இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ பர்சன்டேஜ் போகும்போது யூஎஸ்க்கு நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் என்னென்னா, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து எப்படின்னா காஸ்டிங் வந்து நம்ம சேஃபர் சைடாக
இன்னைக்கு ரேட் 84 ரூபா இருந்தாலும் நான் 83 ரூபா அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து கரன்சி வந்து பயங்கரமா ஃபிளக்சுவேஷனே ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால கம்மியா ஸ்கோர் பண்றேன். ஸ்கோர் பண்ணி பையர் கிட்ட போனதுக்கு அப்புறம் எனக்கு 1 மந்த் கழிச்சு கூட பேமெண்ட் வரும். பேமெண்ட் வரும்போது சப்போஸ் எனக்கு 84 வந்துச்சுன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அதான் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். 83 நான் காஸ்டிங் பண்ணால் எனக்கு 84 ரூபா கிடைச்சா எனக்கு 1 ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கும். பட் எனக்கு 1 ரூபா மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 82 ஆகும். ஏன்னா பயங்கரமா டாலர்ஸ் வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஃபைனலாக என்னன்னா, இம்போர்ட் ரிஸ்க் இருக்குல்ல. எக்ஸ்போர்ட் கூட பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இம்போர்ட்ல என்னன்னா ஒரு கரெக்டான, இப்போ அவங்க நம்மளை பொறுத்தவரை அவங்க சப்ளையர். ஓகேங்களா? ஸோ அவங்க நல்ல சப்ளையரை சூஸ் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க். எப்படின்னா அவங்க நல்ல சப்ளையர் இல்லையா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணி சொல்றதுக்கும் ஒரு சில கவர்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் இருக்கு, இசிஜிசின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நான் அவங்கள பற்றி நான் சொல்றேன். ஸோ நல்ல சப்ளையரை சூஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் அப்படின்றப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சாம்பிள் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாம்பிள் இம்போர்ட் பண்ணி குவாலிட்டி ஓகேவா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் என்னோட சஜஷன் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட் பண்ண நீங்கள் டேரெக்டாக சைனா போய் இம்போர்ட் பண்ணாலும் பெட்டர். ஏன்னா குவாலிட்டியில் நிறைய இஷ்யூ ஆகும். ஒன்ஸ் என்னன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட வந்து லோக்கல் கிளைண்ட் ஒருத்தர் வந்து ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு கால் பண்ணுறாரு. சார் ஆசிஃப் சார் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா. சார் ஓகே சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை நான் உங்களை டேரெக்டாக தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. நம்மளோட குடோனுக்கு வாங்க அப்படின்னா. குடோன் போய் பார்க்கும்போது அவங்க வந்து என்னோட மெட்டீரியலை காமிக்கிறாங்க. சார் இது என்ன சார், எனக்கு வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டீங்க, எப்படி சார் உங்களை நான் ட்ரஸ்ட் பண்ணுறது, உங்களால் என் கஸ்டமர் இது போயிருச்சு, எல்லாருமே வாங்கிட்டு இது எல்லாமே டூப்ளிகேட் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், சார் நீங்கள் எந்த டூப்ளிகேட் ப்ரூஃப் பண்ணுங்க, நான் இமீடியட்டாக இதுக்கு டபுள் மடங்கு கேஷ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இமீடியட்டாக நீங்கள் எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்போது லாஸ்ட்டாக வரும்போது, சார் நான் கொடுத்த பேக்கு இங்கே இருக்குது, இதே ப்ராடக்ட்டு நிறைய இம்போர்ட்டர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டே கூட நீங்கள் பேக்கை வாங்குங்க, 2 பேக்கே நம்ம செக் பண்ணும். ஓகேங்களா? இதில் எதா இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு போனேன். நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோட பார்ட்னரை நான் கூட்டு போயிட்டு அங்கே போய் விசிட் பண்ணுறேன் போகிறேன். அவர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, சாரி சார் நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க, சாரி சார் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். சார் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் கிட்டேஸ் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு இதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னாரு. நான் இதுக்கு முன்னாடி இந்த பேக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இம்போர்ட் பேக் அப்படின்னா, இல்லை சார் நான் பார்த்தது கிடையாது, டேரெக்டாக எப்போவுமே எப்படின்னா இம்போர்ட் கிட்ட இருந்து கஸ்டமருக்கு டேரெக்டாக ஃபார்வர்ட் ஆயிரும், இபே பில் மட்டும் நம்ம மாற்றிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் இப்படி எங்களை வந்து சந்தேகப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஓகே. ஆசிஃப் சார். நம்ம வந்து இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட் என்ன ஆல்ரெடி சொன்னதா, சிட்ரிக் ஆசிஃப் ஆசிட். சார், ஹலோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்ற அதான் மாதிரி சிட்ரிக் ஆசிட். ஓகே ஓகே. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது இந்த டாபிக்ல வருதா இல்ல நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சார் வந்து? என்னன்னா, எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படவே வேணாம். நீங்க வந்து என்னன்னா, ஜிஎஸ்டி வந்து ரீஃபண்டபிள். எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தாலே ஜிஎஸ்டி வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். ஆனா இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணி நான் யார்கிட்ட சேல் பண்ணணும் அவங்க கிட்ட இருந்து நான் என்னோட ஜிஎஸ்டியை நான் கலெக்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. என்னால சீக்கிரமா ஆன்சர் பண்ண முடியும். இதை வந்து நான் உடனே உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கிறது வேணா. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 2 hours தான் ரியா சார் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம கண்டிப்பாக முடிக்கணும். ஏன்னா டாபிக் வந்து நிறைய இருக்கு, நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு கவர் பண்ணணும். ஸோ அதனால தான் என்னால் கிளியர் பண்ண முடியற வரைக்கும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அதனால ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு கம்பல்சரி ரீஃபண்டபிள் ஆயிரும். ஆனால் டேக் சம் டைம்ஸ், 1 month ஆகலாம், 2 month கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியராக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரீஃபண்டபிள் ஆயிரும். ரியா சார் ஏதாச்சும் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஜஸ்ட் எனக்கு இன்டிமேஷன் கொடுங்க. ஓகேங்களா? எஸ் சார், ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஆவலோட இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்? ஓகேங்களா? ஒரு லோக்கல் பிஸ்னஸை விட
அதிகமா ப்ராஃபிட் கிடைக்கிறது வந்து எக்ஸ்போர்ட்ல தான். ஓகேங்களா? இதுல வந்து 4 டைப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பண்றதுனால ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஜிஎஸ்டி வந்து ரீஃபண்டபிள் ஆயிருது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கவர்மெண்ட்ல இருந்து இன்சென்டிவ் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணு, அதுவும் நமக்கு ஒரு ப்ராஃபிட். பிளஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் சர்ப்ளஸ் இருக்குல்ல, அதுலயும் உங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடைக்கும். எந்த பிசினஸ்லயுமே இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் மார்ஜின் கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே. லோவர் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்க போறீங்க, டொமஸ்டிக் பர்பஸ் நீங்க வாங்க போறீங்கன்னா ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க. அதே இது நீங்க ஹோல்சேலரா வாங்கும் போது அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் நீங்க ஒரு எக்ஸ்போர்ட்டரா வாங்கும் போது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சுகர் வந்து காலையில தான் வாங்கினேன். நான் வந்து எப்படின்னா ஒரு என் கஸ்டமரா வாங்கும்போது இன்னைக்கு எனக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 47 rupees கொடுத்தாங்க. ஓகேங்களா? பட் அது நான் மேனுஃபேக்சரா வாங்கியிருந்தா எனக்கு வந்து ஒரு 45 44க்கு கிடைச்சிருக்கு. பட் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டரா வாங்கும் போது என்னால் ஒரு 37லேருந்து 38 rupeesக்கு என்னால் வந்து சுகர் வந்து வாங்க முடியும். எக்ஸ்போர்ட்டருக்கு இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. லோவர் காஸ்ட்ல நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து சோர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்போர்ட் வந்து நம்ம அதிகமா பண்றதுனால நம்ம கேஷ் ஃப்ளோ வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆனதால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணும் போதெல்லாம் சப்ளையர் கிட்ட கிரெடிட் கேட்டு பாருங்களேன். இல்லை சார், ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, 50% நீங்க வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும், அட்வான்ஸ் அமௌண்ட். ரிமைனிங் பேலன்ஸ் வந்து நீங்க என்னைக்கு கூட்ஸ் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்து கொடுத்தா மட்டும் தான் கூட்ஸை ரிலீஸ் பண்ணும். பட் வந்து உங்களோட டேர்ன் ஓவர் அதிகமாக உங்களோட கம்பெனி நேம் கூட நல்ல ரீச் ஆக ஆரம்பிக்கும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, சார் சப்ளையர் கூட சார் அவங்க பெரிய கம்பெனி 1 month கிரெடிட் கொடுக்கும், அட்லீஸ்ட் 10 days ஆகுது உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ அது இல்லாமல் என்னன்னா, நிறைய ஃபாரின் கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட, பையர்ஸ் இருக்காங்களா. பையர்ஸ் என்னன்னா, ஒரு சில கம்பெனியை பார்ப்பாங்க. எப்படின்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவங்க ஒரு பையரை வந்து அப்ரோச் பண்ணும்போது, சார் அந்த கம்பெனி வந்து ஜெனியூனா அவங்கள்ட்ட பண்ணலாமா பண்ணும் போதாலும் அவங்களோட இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்கும்போது அவங்க வந்து விசாரிப்பாங்க அந்த சர்க்கிளை. சார் இவங்க வந்து பல வருஷமா இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட். அப்போ வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ அதிகமாக நம்ம வந்து ரீச்சஸும் அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி என்னைக்குமே நம்ம எக்ஸ்போர்ட்ல வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், குவாலிட்டிலாம் காம்ப்ரமைஷனே ஆகாதீங்க. ஓகேங்களா? நல்ல சப்ளையரை சூஸ் பண்ணுங்க, நல்ல லாஜிஸ்டிக்ஸ், இந்த மூணுமே உங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிச்சுன்னா இதுல பயங்கரமான பெனிஃபிட் ஆகிறதுக்கு நீங்க சான்சஸ் இருக்கு. நல்ல மார்க்கெட், நல்ல பையர், நல்ல லாஜிஸ்டிக்ஸ், நல்ல ப்ராடக்ட். அந்த எப்படின்னா பேக்கிங் மெட்டீரியல் கூட சூப்பரா இருக்கணும். அதுல கூட வந்து நம்ம வந்து என்னடா பையர் 1 ரூபா கம்மியா கொடு, அந்த குவாலிட்டிலாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இதுல இருந்துச்சுன்னா நம்ம காம்படிஷன்ல எந்த இதுவுமே யாருமே நம்மள அவ்வளவு சீக்கிரம் பிரேக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? சார் 2 டவுட் இருக்கு. ஒரு எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே இன்சென்டிவ்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் கம்பல்சரி என்னன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இருக்கு. ஆனா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? ரோட் டேப் இருக்கு, டியூட்டி டிராபேக், அது வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்கு. டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்லாம் 3% இருக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த பர்சன்டேஜ் மாறுது. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் இருக்கு, ஒரு சில ப்ராடக்ட்டும் இல்லாமல் இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால நம்ம கண்ட்ரிக்கு வந்து எப்படின்னா நம்ம growth வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளை என்கரேஜ் தான் பண்றாங்க. அதனால தான் இந்த இன்சென்டிவ் கொடுக்குற கான்செப்டே வந்துச்சு. ஓகேங்களா? மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்சென்டிவ் இல்லை, பெரிய டியூட்டி இருக்கு. என் கண்ட்ரிலேயே இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு கெட்டு 10% இல்லை கெட்டு 20%, அந்த மாதிரி டியூட்டி இருக்கு. நாங்கள் இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்டுக்கு நிறைய டியூட்டிலாம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சார் இன்னொரு டவுட் என்னன்னா, சொல்லுங்க குவாலிட்டி டெஸ்ட் எப்படி பண்றது, சார். அதே மாதிரி குவாலிட்டி ஒரிஜின் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்குறேன். சார் எப்படின்னா, ஸோ இதுதான் நான் உங்களுக்கு போன இதுலேயே சொன்னல, நல்ல லாஜிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றதா இருந்தா, ரெட் சில்லியில் வந்து அஃப்லாடாக்சின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அஃப்லாடாக்சின்னா என்னன்னா, அஃப்லாடாக்சினில் வந்து கேன்சர் வர வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது சப்போஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ல அஃப்லாடாக்சின் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க கூட்ஸை கிளியரே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ணா, ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் சப்ளையர் கிட்ட கேட்டாலும் சரி, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த அஃப்லாடாக்சின் சர்டிஃபிகேட் எடுங்க. ஸோ அப்படி எடுத்தால் மட்டும்தான் நீங்களும் தைரியமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரு சில கண்ட்ரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு
துபாய்க்கு பண்ணுறதா இருந்தால் ஹெல்த் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படி சொல்லேன்னா, எனக்கு இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் பற்றி பெருசுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பையர் கேட்குறாரு ஹெல்த் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, சார் நான் வந்து எடுத்து கொடுத்தே ஆகணும். நான் வந்து ஒரு சில பேர்ட்ட கேட்டேன், பெருசாக வந்து அவங்களுக்கு நாலேஜே இல்லை. நாலேஜ் இல்லாதப்போ நான் என்னன்னா நேராக சிஹெச்சிட்டு போனால் அவங்கள்ட்ட நாலேஜ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வந்து சொன்னார், ஸோ ஹெல்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா. என்ன சார்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னென்னா இம்போர்ட்டர் கிட்டேருந்து அவங்களோட லெட்டர் பேடில் உங்களோட கண்ட்ரிக்கான ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் எந்த மாதிரி இருக்கணும், எந்தெந்த கண்டென்ட் இருக்கணும் ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணணும். உங்கள் லெட்டர் பேடில் எடுத்துட்டு தான் அதை வச்சு தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான லேப் டெஸ்ட் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். சார் இது பையரோட கொடுத்த ஸ்பெக்கு, இதுக்கேற்ற மாதிரி என்னோட ப்ராடக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு லேப் டெஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில் ஒன்று எக்மோரில் இருக்குது ஓகேங்களா. அங்கே போயிட்டு அவங்களோட ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே டெஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு லைவாகவும் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சிலில் போயிட்டு டேரெக்டாகவும் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஹெல்த் சர்டிஃபிகேட்னா என்னென்னா ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், இந்த ப்ராடக்ட் அந்த கண்ட்ரி பீப்புள்ஸுக்கு உகந்தது அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஓகேங்களா. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினா என்னென்னா சிஓன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினா என்னென்னா இது வந்து இந்த கண்ட்ரியில தான், அதான் பர்த் சர்டிஃபிகேட் நமக்கு எப்படி பிறந்ததுக்கு ஒரு இருப்பிடம் மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ, இந்த இந்த கண்ட்ரியில தான் இந்த ப்ராடக்ட் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து நீங்கள் சிஹெச்சில் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 150 200 அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நிறைய சாம்பர்ஸ் இருக்குது, மெட்ராஸ் சாம்பர்ஸ் இருக்குது, ஃபிஓ மூலமாகவும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்கா? சண்முகம் சார் கிட்ட இருந்து க்ரோசரிஸ் இருக்கு, ஆனா அதுல எவ்வளவு இன்சென்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்க. சார் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. நான் அந்த கான்செப்ட் உள்ள இல்லை, இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ நான் பேசிக்காக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நான் அந்த வெப்சைட்டில் போனேன்னா அந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து எப்படின்னா இது வந்து அவேர்னஸ்க்கு தான் வச்சுருக்கோம். அப்கமிங் கிளாஸ், அப்கமிங்னா நம்ம வந்து ரியா சார் வந்து ஆல்ரெடி 1 month செஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு கிளியராக ஒரு ப்ராடக்ட் இதுக்கு எப்படி இது பண்ணணும், என்னென்ன இது சர்டிஃபிகேட் வேணும், இது என்னென்ன இன்சென்டிவ் இருக்குது, அது எல்லாமே நம்ம கிளியராக சொல்லி கொடுப்போம் சரிங்களா. ஓகே, ஸோ அதனால டோன்ட் வெரி சார் ஓகேங்களா. சார் சர்டிஃபிகேட் அனாலிசிஸ் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது என்ன எப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக போகும் ஓகேங்களா. அனாலிசிஸ் சர்டிஃபிகேட் என்னன்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணும்போது எப்படின்னா சிஓஏன்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ். இது வந்து எப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சர்டிஃபிகேட் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இந்தந்த ப்ராடக்ட்ல இந்தந்த கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா இதுவுமே கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஓகே இதெல்லாம் இந்த இந்த இது யூஸுக்கெலாம் உகந்ததா அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் அனாலிசிஸில் இருக்கும். நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு கண்டிப்பாக காமிக்கிற டைம் இருக்குமான்னு தெரியல, நான் கண்டிப்பாக உங்களோட மெயின் செஷன் கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, ஸோ என்னென்னா பேசிக் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஓகேங்களா. இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களால் வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். சப்போஸ் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் கொலாபரேட் பண்ணால் நம்மளோட கூட இது வந்து டைப் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எசென்ஷியல் டாக்குமெண்டேஷன். கம்பல்சரி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பேன் கார்டு வேணும் ஓகேங்களா. இதில் வந்து கம்பெனி டைப்ஸ் என்ன இருக்குன்னா சோல் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப், 1% கம்பெனி, எல்எல்பி, பிரைவேட் லிமிடெட் ஓகேங்களா. இந்த மாதிரி 5 டைப்ஸ் இருக்குது எக்ஸ்போர்ட்டில். என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்போர்ட்டை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா லேர்ன் பண்ணணும்னா சோல் ப்ரொப்ரைட்டராக ஓப்பன் பண்ணுங்க ஓகேங்களா. சோல் ப்ரொப்ரைட்டராக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எப்படின்னா இது வந்து பேசிக் மாதிரி எக்ஸ்போர்ட்டில் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சோல் ப்ரிப்பரேட்டராக ஓப்பன் பண்ணும்போது. ஏன் வந்து நான் வந்து 1% கம்பெனி ஓப்பன் பண்ணுவேன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக ஓப்பன் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஆடிட்டிங்க்கு 50,000 கூட 1,00,000 ரூபான்னு கொடுன்னு கேட்பாங்க. பட் ஆனால் சோல் ப்ரிப்பரேட்டரில் பெருசாக உங்களுக்கு இது இருக்காது. இது எப்படின்னா சோல் ப்ரிப்பரேட்டர் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் காரே ஓட தெரியாது, ஒரு டிரைவிங் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணுவீங்களா அந்த மாதிரி தான். சோல் ப்ரிப்பரேட்டராக இருந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சரில் அப்படி ப்ரைவேட் லிமிட்டடாக நீங்கள் கன்வெர்ட் ஆகிக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ். கன்வெர்ட் ஆகிறதோ கன்வெர்ட் ஆகாததோ உங்களோட சாய்ஸ்.
பட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் ப்ராப்பராக ஃபைலிங் பண்ணிக்கோங்க, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இம்போர்ட் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ பேங்கிங் ரெக்யர்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் தேவைன்னா கரண்ட் அக்கௌண்ட் தேவை. நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட வந்து ஜிஎஸ்டி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும்போது, அப்போ நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும்போது கேட்டிங்கன்னா, சார் உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் கேளுங்க, சாரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட் சாரி உங்களோட ஜிஎஸ்டி எடுக்கும் போது உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் எப்போ உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜிஎஸ்டியில் போயிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்னு தெரியறதுக்கு முக்கியமானது வந்து ஐஇசி கோடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோன்னா ஒரு 25 lakhs 30 lakhs பீப்புள்ஸ் வந்து ஐஇ கோட் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 years முன்னாடி தான் எவ்ரி ஏப்ரல் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஐஇ கோடை ஜஸ்ட் அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படி கொடுக்க சொன்னாங்கன்னா, இந்த ஐஇ கோடில் நீங்கள் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ண. நிறைய பேர் ஐ கோட் எடுத்துட்டு சும்மா ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ண போறோம்னா ஐ கோட் ஏன்னா 500 ரூபா தான், அதை எடுத்து வச்சுட்டு சும்மா இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் எவ்ரி ஏப்ரல் வந்து ஜஸ்ட் அப்டேட், அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் டிலேவாக பண்ணுறதா இருந்தால் அதுக்கு உங்களுக்கு ஒரு 200 ரூபா சார்ஜஸ் ஆகும். ஓகேங்களா? இதான் வந்து ஒரு பேசிக். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், என்கிட்ட ஒரு பேன் கார்டு இருக்கணும், என்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ஜிஎஸ்டி இருக்கணும், ஒரு ஐஇ கோட். இதுதான் பிகினிங். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேட் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போகணுன்னா எனக்கு பேசிக்காக என்னென்னா எஜுகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு பையர் எனக்கு மெயில் பண்ணாங்கன்னா அந்த மெயிலுக்கு வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியணும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த மெசேஜை வாங்கி எனக்கு கூகுளில் போயிட்டு இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்காச்சும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். சப்போஸ் நீங்கள் அது இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் கிடைச்சி சார் பையர் வந்து அந்த கண்ட்ரிக்கு உங்களை கூப்பிட்டா கூட அந்த கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுற அளவுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ஒரு அந்த நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா எந்த அளவு ப்ராடக்ட்டுக்கு வந்து குவாலிட்டி முக்கியமோ அந்த அளவு எக்ஸ்போர்ட்டுக்கு எஜுகேஷன்ன்றது கொஞ்சம் முக்கியம். எஜுகேஷன் ப்ளஸ் டேலண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கொஞ்சமாச்சு உங்களுக்கு எஜுகேஷன் இருந்தால் தான் இதில் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியும். எஜுகேஷன் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2-3 டவுட் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், 500 தான் ஆகும், 500 தான். ஐஇசி கோடு வந்து உங்களுக்கு 500 தான். ரியா சார் ஆல்ரெடி போட்டிருக்காங்க, 500 தான். ஓகேங்களா? செல்ஃப் லேர்னிங். இந்த செல்ஃப் லேர்னிங் வந்து எப்படின்னா என்னைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாத ஒன்று. என்னைக்கு லேர்ன் பண்ணாலும் எனக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அது கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய லேர்ன் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் லேர்ன் பண்ணுங்க, அந்த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்னு எடுத்தா அப் டு ஸ்டார்ட் பண்ணுறது எண்டு வரைக்கும், பிகினிங் டு பாட்டம் வரைக்கும் பிரிச்சிடணும். ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன், ஓகே இதை வந்து என்னால் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அந்த மாதிரி செல்ஃப் லேர்ன் நிறைய பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய திங்கிங் பண்ணும், நிறைய டைம் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? லேர்னிங்கில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக வந்து நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெருசாக லேர்ன் பண்ண உங்களுக்கு டைம் இருக்குமானா இருக்கும், பட் பெருசாக இருக்காது. ஏன்னா இனிஷியலி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். ஓகேங்களா? எப்படி எப்படி அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. இதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக நாலேஜ் கொடுக்குறது நாங்கள் இருக்கோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் பண்ணணும். அது எப்போ நடக்கும்னா நீங்கள் ஒரு ஆர்டர் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நான் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நெக்ஸ்ட் மந்த் கிளாஸில் வந்து நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது சார், எனக்கு ஒன்றுமே தெரியல ப்ராடக்ட்டை பற்றி ஐடியாலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நானும் பேசிக்காக தான் போனேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா நான் நல்ல ஒரு அளவு பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே சார் 1 செகண்ட் சார். சொல்லுங்க ஐஇசி கோடு கேட்கல, அவரு ஐஸ் கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாரு சார். சார். ஐஇ கோட்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. இந்த ஏடி கோட்னா என்னன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஆத்ரைஸ் டீலர்ஷிப் கோடுன்னு சொல்லுவாங்க. இதை எங்கே வாங்கணும்னா நீங்கள் எந்த பேங்க்ல வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்ல வாங்கி இந்த போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னா நீங்கள் எந்த போர்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த போர்ட்டையும் அந்த போர்ட்டை வந்து இந்த ஏடி கூட வாங்கி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னா
உங்களுக்கு பேமெண்ட் இன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த போர்ட்ல தான் நீ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க, அதுக்காண்டி தான் அந்த பேமெண்ட் இன்வெர்ட் ஆயிருக்குன்னு இந்த ஏடி கோடையும் உங்க போட்டு வந்து கம்பைன் பண்ணுவாங்க. இது எங்க பண்ணுவாங்கன்னா ஐஸ் கேட்ல தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிளியரா சார்? இதுக்கு வந்து லெட்டர் ஃபார்மேட் இருக்கு. இது எல்லாமே நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏடி கோடுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது வந்து பேங்க்ல கேட்டா ஒரு சில பேங்க்ல இருக்கு, ஒரு சில பேங்க்கு தெரியாது. இந்த ஏடி கோடை வாங்கிட்டு நீங்க சிஹெச்ல கொடுத்தா கூட அவங்க வந்து ஐஸ் கேட்ல வந்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம இன்சென்டிவ் நீங்க வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கும் இந்த ஐஸ் கேட் வெப்சைட்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம ஏடி கோடை நீங்க இந்த ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் இந்த இன்சென்டிவ்க்கு நீங்க எலிஜிபிள். கிளியரா லேடிஸ் சார் உங்களுக்கு? சார்ஜஸ் கேட்குறாங்க சார். சார் சார்ஜஸ் என்னன்னா பேஸ்டா நீங்க யாரை சூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சில பேர் வந்து ஒரு போட்டுக்கு 500 வாங்குவாங்க, ஒரு சில பேர் 2000 கொடுவாங்க, ஒரு சில பேர் 5000 கேட்பாங்க. நீங்க எந்த அளவு அவேர்னஸ்ல இருக்கீங்களோ, என்னோட சஜஷன் ஒரு போட்டுக்கு 1000 ரூபாய், அதுக்கு மேலே தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஒரு டைம் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? ஒரு போட்டை ஒரு டைம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாலே லைஃப் டைம் தான். ஓகேங்களா? எவ்ரி டைம் நீங்க எந்தெந்த போர்ட் பண்றீங்களோ அந்த போர்ட்டை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நான் இப்போ சென்னை போர்ட் பண்றேன், நெக்ஸ்ட் டைம் வந்து தூத்துக்குடி போர்ட் பண்றேன்னா ஒரு டைம் பண்ணீங்கன்னா நீங்க எப்போ வேணா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா எவ்வளோ சார் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. மினிமம் லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்கே ஒரு 30,000 50,000 ஆயிரும். ஓகேங்களா? ஒரு சோல் ப்ரிப்பரேட்டராக இருந்தால் ஒரு 5,000 ஆயிரும். நீங்கள் இது ப்ரைவேட் லிமிடெடாக ஓப்பன் பண்ணதால ஒரு 50K கிட்ட ஆயிரும். ஏன்னா உங்கள் கம்பெனியை ப்ரைவேட் லிமிடெட் இருந்தால் உங்கள் கம்பெனி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் சோல் ப்ரிப்பரேட்டருக்கு தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா எங்கள் கம்பெனி பேர் என்ஜி ட்ரேடர்ஸ், அதே என்ஜி ட்ரேடர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் ப்ரைவேட் லிமிடெட் என்ஜி ட்ரேடர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நான் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா யாராலையும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் இந்த ஆர்சிஎம்சின்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்டர் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் இருக்கு. அது வந்து எப்படின்னா அப்பேடான்னு ஒன்று இருக்கு, அது வந்து 5 years வேலிடிட்டி. ஃபியோன்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் 1 year வேலிடிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மினிமம் நான் சொல்றது ஒரு 50K இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு 5 lakhs இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராடக்டை ஸ்மால் ஸ்கேலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 லட்ச ரூபா. ஏன்னா ஒரு சால்ட் பண்ணுறதா இருந்தாலே ஒரு கண்டெய்னர் பண்ணிங்கன்னா 5 லட்ச ரூபா ஆகும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஒரு 50Kலேருந்து 5 lakhs வரைக்கும் மினிமம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், அது உங்களோட கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஏன்னா வந்து சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கே அப்படி எப்படி இன்னும் காஸ்ட் ஆயிரும். 8,500 ஆகுது அப்பேட்டா எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து அதுக்கு ஜிஎஸ்டி, அது இல்லாமல் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கு ஒரு 1000 2000 ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40K ஆயிருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையானா தேவையே கிடையாது. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆஃபீஸே இல்லை, எனக்கே ஆஃபீஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம வந்து ஆஃபீஸ் செட்டப்லாம் போட்டிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, வேர் ஹவுஸ் இல்லை. நானும் என்னோட பார்ட்னரும் சேர்ந்து தான் பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எங்களுக்குன்னு ஸ்டாஃப் யாருமே கிடையாது, எல்லா வேலையும் நாங்களே பண்ணிப்போம். டியூட்டி பே பண்ணது எல்லாமே நாங்களே எஸ்கேட்டில் பே பண்ணிப்போம். கஸ்டமர்ஸே நாங்கள் தான் விசிட் பண்ணுவோம், எல்லாமே நாங்களே பண்ணிப்போம். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கும், இம்போர்ட் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஆனால் இம்போர்ட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வேர் ஹவுஸ் தேவைப்பட்டால் வேர் ஹவுஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் வேர் ஹவுஸ் வச்சுருக்கோம். ஏன்னா நம்பர் ஆஃப் கண்டெய்னர் பண்ணும்போது, ஏன்னா கண்டெய்னர் எடுத்தோன்னா ஒரு சில கண்டெய்னர் அப்படியே கஸ்டமருக்கு மாற்றிடும், ஒரு சில இது நம்ம வேர் ஹவுஸ் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா? மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா? மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னா யாருன்னா, ப்ராடக்ட்டை யார்கிட்டேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணுவோம்னா மேனுஃபேக்சர் கிட்ட தான் நம்ம வந்து ப்ராடக்டே சோர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்றைக்குமே இந்த அகல காலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? எடுத்தோடனே பெருசாக காலை வைக்கக்கூடாது. ஸ்மால் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, இல்லைனா ஒரு ஏர் ஷிப்மெண்ட், இல்லைனா ஒரு எல்சிஎல்னா லெஸ் தென் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட்னா என்ன நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஆர்டர் எடுங்க. நான் வந்து எடுத்தோன்னே பெரிய லெவலில் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த நீங்கள் இனிஷியல் லெவலில் எடுக்கும்போது எக்ஸ்போர்ட்னா என்னன்னு ஃபுல் ஃப்ளெக்ஸாக நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறது. அப்படி ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களோட ஆம்பிஷன் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களோட கோல் பயங்கரமாக நீங்கள் செட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்போர்ட்னு என்னன்னு தெரியாமல் ஒரு ஆர்டர் எடுத்து நான் எடுத்து வச்சேன், அதனால சொல்கிறேன். பெருசாக ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை, யாரை அப்ரோச் பண்ணணும் எதுவுமே தெரில. ஸோ அப்போ வந்து நான் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கனால இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது
ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் உங்களோட கோல் எப்பவுமே பெரிய லெவலில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சார் இன்னொரு டவுட்டு, சொல்லுங்க. நீங்க வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க, எக்ஸ்போர்ட் பண்றீங்க, எந்த கண்ட்ரிஸ்லாம் பண்றீங்கன்னு கேட்டு. சார் நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து ஆனியன் பண்ணேன். இப்போவும் ஆனியன் வந்து இப்போ நான் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? ஸோ கோகோனட் பண்ணிட்டு இருக்கோம். துபாய்க்கு வந்து கோகோனட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை ரெட் சில்லி காஞ்ச மிளகா வந்து ஸ்ரீலங்கா பண்ணிட்டு இருக்கேன், வியட்நாம் பண்ணிட்டு இருக்கேன், சிங்கப்பூர் பண்ணிட்டு இருக்கேன், ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாமல் எனக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து மிக்சடு ப்ராடக்ட் தான் சொன்ன எல்சிஎல் ஷிப்மெண்ட் வரும். ஆயில் வரும். ஓகேங்களா? பாஸ்தா வரும், நூடுல்ஸ் அதெல்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு 28 ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரெகுலராக மாதத்துக்கு ஒரு வாட்டி ஷிப்மெண்ட் வரும். இது இல்லாமல் இம்போர்ட் வந்து நான் வந்து எங்கேருந்து பண்ணிட்டு இருக்கேன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். வியட்நாம்லேருந்து நான் ஒரு 2 ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணி இப்போ 3வது ஒரு ப்ராடக்ட் வந்து ரீசெண்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். மோனோசோடியம் குளுட்டமேட் அப்படின்னா அஜினமோட்டோ நான் இப்போ வந்து ரீசெண்டாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் எனக்கு 12th வந்து எனக்கு அரைவல் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, வேற எதாவது டவுட் இருக்கா? கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க சார். சார் நம்ம கம்பெனி நேம் வந்து என்ஜி ட்ரேடர்ஸ். நீங்க கூகுளில் போட்டால் கூட வரும், என்ஜி ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஸோ கூகுளில் போடுங்க, தெரியும். ஸோ அதே மாதிரி என்னன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படின்னா என்னன்னா பேசிக் அக்கௌண்ட் கம்பல்சரி தெரியணும். ஓகேங்களா? பேசிக் அக்கௌண்ட்னா என்னன்னா ஒரு ப்ராடக்டை வாங்குறேன், ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு இதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும், அந்த எக்ஸ்பென்சஸை வாங்கி எனக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டில் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு காஸ்டிங் பண்ண தெரியணும். ஓகேங்களா? இல்லை ஒரு பேப்பரில் எழுதி உங்களுக்கு காஸ்டிங் பண்ணுற அளவுக்காச்சு உங்களுக்கு வந்து பேசிக் அக்கௌண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபினான்ஷியல் லிட்ரலி என்ன ஆகணுங்க, நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். எனக்கு பேசிக் லெவல்லேருந்து அடுத்த லெவல் என்னன்னா இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ மார்ஜின் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? என்னோட பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் நான் கிரியேட் பண்ண தெரியணும். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸில் என்ன நடக்குன்னே உங்களுக்கு தெரியும். ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போவானே அப்படி தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம கம்பெனி லாஸில் போதா இல்லை ப்ராஃபிட்டில் போதா அப்படின்றத உங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சும்மா அதுக்குன்னு ஒரு எம்ப்ளாயி போட்டுட்டு பயங்க தப்பு கிடையாது. பட் எப்போவுமே ஒரு எவ்ரி ஷிப்மெண்ட் இல்லைன்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து என்ன கோலுமால வேணால் நடக்கலாம். சும்மா கண்ணாமினா கூட எழுதலாம். ஸோ அதனால நீங்கள் இந்த பேசிக் நாலேஜ் வேணும். ஏன்னா நான் இந்த லெவலில் இருந்தேன், பேசிக் அக்கௌண்ட்ஸில் இருந்தேன். பட் இந்த இது வந்து இல்லாமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இதை நான் பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ என்னாலேயே வந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ் பார்க்க தெரியும். பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் ஓகே, ஒரு இயர் எண்டு வந்து என்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அளவுக்கு நான் நாலேஜுக்கு வந்து நான் கேதர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மைண்ட் செட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இருக்கக்கூடாது. எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் ஏன் பண்ணுறேன், மணிக்கு வேண்டி தான் எக்ஸ்போர்ட்டே பண்ணுறேன். அந்த மணியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் பேசிக் அக்கௌண்ட்ஸாக தெரியணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்தந்த விஷயம்லாம் ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறீங்க. இது வந்து எந்த கண்ட்ரிக்கு ஹைலி டிமாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எந்த கண்ட்ரி நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணால் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலான்றதை நீங்கள் நிறைய வந்து மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்மக்கிட்ட காமர்ஸ் கவர்மெண்ட் டாட் இன் ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கூட தெரியும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து துபாய் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த துபாய்க்கு இந்தியாவிலேருந்து எந்தெந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் அங்கே இருக்கும். இயர்லி வைஸ் இருக்கும், 2023 to 24 அப்படின்ற மாதிரி உங்கள் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணும். ஓகே, இந்த ப்ராடக்ட் பண்ணலாம், அப்போ எந்த கண்ட்ரிக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இந்த மார்க்கெட்டை கண்ட்ரியை நிறைய ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நான் ஒரு எக்ஸ்போர்ட் உள்ள வரதுக்கு மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு பிளானிங் கரெக்டாக இருக்கணும். ஒரு ப்ராடக்டை இந்த கண்ட்ரிக்கு பண்ணலான்னு இருந்தாலும் நம்ம பிளானிங், அந்த மோட்டிவ் வந்து அந்த அப்ஜெக்டிவ் வந்து கிளியராக இருக்கணும். ஓகே, நான் வந்து இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராடக்ட் இதை எப்படி பிளான் பண்ணி இந்த கண்ட்ரிக்கு நான் சக்ஸஸ் பண்ணுறது, அது வந்து கிளியராக அந்த ரோட் மேப் போடணும். யாருக்கிட்ட போகணும், எந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக அவுட்லைன் போடுங்க. ஓகேங்களா? இந்த ஆன்லைன் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். லிங்க்டின்ல அடிக்கடி போஸ்ட் போடுங்க. சார் நான் இந்த ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. கம்பல்சரி நமக்கு வெப்சைட் தேவை. ஓகேங்களா? வெப்சைட் தேவைன்னா ஏன் சொல்கிறேன்னா நிறைய பையர்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை பார்க்கறது கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எப்படின்னா நான் வச்சுருக்கேன் வெப்சைட்டு, என்னோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதில் கிளியராக வச்சுருப்பேன்.
இன்ன ப்ராடக்ட் இன்ன குவாலிட்டி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா எனக்கு பையர் வந்து அதை பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுப்பான். ஓகே, இவங்க வந்து ரெகுலர் பிஸ்னஸ் மேன், இவங்க வந்து இவங்க மூலமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளியரா இருக்கும். என்னைக்குமே வந்து லிங்க்டின்ல நல்லா ஆக்டிவா இருங்க. சோசியல் மீடியா, எல்லா சோசியல் மீடியா ஆக்டிவா இருங்க, லிங்க்டின்ல ஆக்டிவா இருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமல் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா கூட ஏதாவது ஒரு இடையில நீங்கள் மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, ப்ராடக்ட் செலெக்ஷன்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கோர் என்ன? நான் வந்து ஐடியா இருப்பேன். ஐடினா ஒரு சாஃப்ட்வேர் கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டாக இருக்கீங்கன்னா உங்களால் என்ன ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை பண்ண முடியும், நீங்களே கல்டிவேட் பண்ணி கூட எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நியர்பை, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், என் சென்னை நியர்பை வந்து என்ன ப்ராடக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும், அந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் இது பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னை நியர்பை, ஓகேங்களா, சென்னை நியர்பை பிளேஸில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பையரோட ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பையர் என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அதை வந்து உங்களால் சோர்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம கண்ட்ரியை பொறுத்துக்கும் ஹைலி டிமாண்ட்ஸ் ப்ராடக்ட் நிறைய இருக்கு. ஸ்பைசஸ், எக்கச்சக்கமான ஸ்பைசஸ் வந்து கல்ஃப்லாம் பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ரைஸ் போகுது, தால் போகுது, அது இது நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட் வந்து நிறைய எக்ஸ்போர்ட். ஏன்லாம் வந்து நேபாளுக்கு பயங்கர பூமிங்கில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, துபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியான ப்ராடக்ட் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே எப்படின்னா ஒவ்வொரு ஆர்சிஎம்சி இருக்கு. இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆர்சிஎம்சி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நீங்கள் என்னென்ன வருன்றதுக்கு அப்பேடால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறேன்னா இது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் கவுன்சிலை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த நிச்சய மார்க்கெட் ஃபோக்கஸ்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து கானோட எக்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து பண்ணுறது. அது இல்லாமல் ஆர்கானிக் ஸ்பைசஸ். இப்போ வந்து யூரோப் கண்ட்ரினாலே ஆர்கானிக் ரைஸை கொடு, ஆர்கானிக் ஸ்பைசஸை கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து என்னென்னா நல்ல ஒரு ஆர்கானிக் ஸ்பைசஸ் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருந்தால் யூரோப் கண்ட்ரியை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் ஸ்பைசஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மில்லட்ஸ் இப்போ பூமிங்கில் இருக்கிறதே மில்லட்ஸ். ஓகேங்களா? ஸோ மில்லட்ஸும் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் நல்லா பண்ணலாம். ஸோ நிறைய வாண்டட்ஸ் இருக்குது. ஸ்பைசஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆர்கானிக் ஸ்பைசஸ் பண்ணிவிட்டு அங்கே ஏதாச்சும் யூரோப் இதில் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் பேர் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் கிளியராக சப்ளை கிட்ட சொல்லணும், சார் எனக்கு வந்து கிளியரான ஆர்கானிக் ஸ்பைசஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கணும். அது இல்லாமல் ரிலீஜியன் பேசிக் வந்து ஒரு சில ப்ராடக்ட் கேட்பாங்க. சிங்கப்பூர், மலேசியாலாம் அந்த கோயிலாக இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு எப்படின்னா, ஸோ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வரும்போது அந்த வேல் இருக்குல்ல, அந்த நாக்கில் குத்துற வேல், அதுவும் வந்துலாம் ஒரு சில சீசன் டைம்லலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கூட வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ கிறிஸ்மஸ் டைம் வரும்போது நம்ம கூட வந்து அந்த ஸ்டார்ஸ், அந்த லைட்லாம் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். இந்த சீசன் ப்ராடக்ட்லாம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ப்ரீ பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா எப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஜனவரியில் வந்து எனக்கு வந்து கிறிஸ்மஸ் வருதுன்னா இங்கே ஒரு 3 to 4 மந்த் முன்னாடி கிளியராக பிளான் பண்ணி எனக்கு ஜனவரிக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராடக்டை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நமக்கு ஒரு பையர் வந்து எந்த அளவு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சப்ளையர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சப்ளையரை எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னா இந்தியா மார்ட் மூலமாக சூஸ் பண்ணுவீங்க. இந்தியன் பிஸ்னஸ் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, ஜெம்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? இந்தந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க, ஒரு ப்ராடக்ட் நேம் போட்டிங்கனாலே நிறைய சப்ளையர்ஸ் வருவாங்க. அந்த சப்ளை எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது 10-20 சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில சப்ளையர் வந்து இது வரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பர்சனுக்கே வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, லோக்கல் பர்சனுக்கு மட்டுமே ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரிலாம் இருப்பாங்க. ஸோ ஒரு ஜெனியூனான சப்ளையரை நீங்கள் கிளியராக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எப்பவுமே சப்ளையர் கிட்ட பேசும்போது கிளியராக பேசணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிளியராக பேசணும். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா குவாலிட்டி. எந்த பையர்ஸுமே ஒன்ஸ் நீங்கள் வந்து குவாலிட்டி ஒஸ்டான குவாலிட்டி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த டைம் உங்களை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ளை கிட்ட பேசும்போது சார் எனக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சி ஜஸ்ட் ஒரு குவாலிட்டி எனக்கு ஒரு சாம்பிள் கொடுங்க, நான் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணி சாம்பிள் வாங்கிட்டு பையருக்கு ஒரு சாம்பிள் அனுப்புங்க, சார் இதுதான் குவாலிட்டி, இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஸோ அதே மாதிரி தெளிவாக சப்ளையர் கிட்ட சொல்லுங்க. என்னன்னா ரெட் சில்லி எனக்கு காஞ்ச மிளகாய் என்னன்னா ஒரு இதை கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லாமே மிக்சிங் ஆகும். ஓகேங்களா, அது வந்து பொறுக்கிலாம் வந்து சாம்பிள் கொடுக்கக்கூடாது. நல்ல குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்கி அதை அப்படின்னா நீங்கள் எடுத்து யார் கொடுப்பீங்க, இம்போர்ட்டருக்கு கொடுப்பீங்க. இம்போர்ட்டர் வந்து ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது மிக்சிங் ஆகும்போது அவங்க ஒரே கொஸ்டின் தான் அவங்கள்ட்ட ரேஸ் பண்ணுவாங்க, சார் சாம்பிள் கொடுக்கும்போது இவ்வளோ கிளியராக இருந்துச்சு, என்ன சார் மட்டமான குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு பேமெண்ட்டில் கை வைக்கிறது கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எப்பவுமே ஒரு நல்ல சப்ளையர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட நல்ல ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ப்ராடக்டோட பேக்கிங்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட்லாம் இதுதான் ஸ்பெசிஃபிக், ரைஸ்னா ஊவன் பேக் போகும், நான் ஊவன் பேக் போகும், கன்னி பேக்கில் போகும். இது எல்லாமே ஒரு சில பையர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா நியூவாக வந்து நியூ பையர்ஸ்க்கு வந்து ஒரு சில ஐடியா இருக்காது சார். அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், சார் இந்தந்த டைப்ஸ் பேக் இருக்குது, ஊவன் பேக் இருக்குது, கன்னி பேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா, அப்படி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய பையருக்கே கொடுக்கும்போது உங்களுக்கும் பையர் கூட நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாது கூட சான்சஸ் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹெச்எஸ்என் கோடு, ஹார்மோனியஸ் சிஸ்டம் ஆஃப் நோமன் கிளாச்சர். ஹெச்எஸ்என் கோடுனா என்னன்னா எல்லா கண்ட்ரியுமே இங்கிலீஷ் பேசுவாங்கன்னா ஒரு சில கண்ட்ரியில் மட்டும்தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓகேங்களா, எப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்து இப்போ நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி ஹெச்எஸ்என் கூட மறந்துருங்க, மறந்துட்டு இன்வாய்ஸில் ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணி அனுப்புறீங்க. இன்னொரு கண்ட்ரிக்கு அதே இன்வாய்ஸ் போகும், அந்த கிளியரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா அவங்களுக்கு ரைஸ்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா அது இங்கிலீஷ்ல இருக்கு. ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது பெருசா. அப்போ என்னன்னா இந்த ஹெச்எஸ்என் கோடு, ஓகேங்களா, ஹெச்எஸ்என் கோடு வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு 8 டிஜிட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, 8 டிஜிட்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து சாப்டர்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் 2 டிஜிட் ஹெட்டிங் சப் ஹெட்டிங். ஓகேங்களா, லாஸ்ட் வந்து நம்ம நேஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு 8 டிஜிட் இருந்தால் தான் எக்ஸ்போர்ட்டில் நம்ம 8 டிஜிட் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, இப்போ இந்த ஹெச்எஸ்என் கோடை போட்டு பக்கத்தில் இந்த ப்ராடக்ட் நேமை போட்டிங்கன்னா இப்போ அவங்க வந்து அந்த இதை பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அந்த ஹெச்எஸ்என் கோடை அவங்களோட சிஸ்டம் அடித்து பார்ப்பாங்க. ஓகே, ரைஸு அவங்க கண்ட்ரியில் வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ என்னன்னா ரைஸை பொறுத்த வரைக்கும் 100630110 இது வந்து நான் பாஸ்மதி ரைஸ். ஓகேங்களா, 20ன்றது பாஸ்மதி ரைஸ். ஸோ நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்கன்னா இதிலே கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏன்னா எல்லா சிஹெச்ஏ வந்து கிளியராக அந்த ஹெச்எஸ்என் கூட செக் பண்ணுவாங்கன்னா தெரியாது. இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து எப்படின்னா பார்பாயில் ரைஸ் சோனா மசூரி பார்பாயில்டுக்கு வந்து 20% டியூட்டி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஹெச்எஸ்என் கூட மாற்றி போட்டு ஸோ அப்போ அந்த கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஹெச்எஸ்என் கோடுன்றது எப்பவுமே கூகுளில் ஒன்ஸ் எடுங்க. அது இல்லாமல் இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரியில் என்ன டியூட்டின்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளியரான ஹெச்எஸ்என் கோடு இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. எப்படி, ஓகேங்களா, எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து அவங்க எனக்கு ஒரு சப்ளையர் வந்து இம்போர்ட் அனுப்புறாங்க, நீங்களும் சப்ளையர் வந்து ஒரு டைம் ஹெச்எஸ்என் கூட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹெச்எஸ்என் கூட போட்டு அப்போ நம்ம கண்ட்ரியில் இந்த ப்ராடக்ட் இல்லாமல் வேற ஏதாவது ப்ராடக்ட்ன்ற மாதிரி டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து டியூட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாற ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த ஹெச்எஸ்என் கோடில் மட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட்டோட மெயின் இது வந்து பையர் தான். ஓகேங்களா, ஸோ ஒரு பையரை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது. ஒரு பையரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீ வெப்சைட் இருக்குது. இந்தியா மார்ட் இருக்குது, இது இல்லாமல் கோ ஃபார் வேர்ல்டு இருக்குது, எல்லோ பேஜஸ் இருக்குது. இதிலலாம் நீங்கள் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் போட்டிங்கன்னா நிறைய பையர்ஸ் வருவாங்க. இனிஷியலாக வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய பையர்ஸை வந்து சர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு பாருங்க. ஓகேங்களா, ஸோ இதான் நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன, சோசியல் மீடியா மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் வந்து நிறைய லீட்ஸ் எடுக்கலாம், இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நிறைய லீட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து நிறைய ரிக்குயர்மெண்ட் போட்டிருப்பாங்க.
ஓகேங்களா? சார் இப்போ நீங்க ஹெச்எஸ்என் கோட்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஒன் செகண்ட் சார், சொல்லுங்க. ஹெச்எஸ்என் கோட்னா குளோபல் கோடா அப்படின்னு சண்முகம் சார் கேட்குறாங்க. சரி, எப்படின்னா ஹெச்எஸ்என் கோடுனா எப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை ஃபைன் பண்றதுக்கான கோடு. ஓகேங்களா? ஸோ ஒரு 8 நம்பர் வரும். ஓகேங்களா? அந்த நம்பரை வச்சு தான் அவங்க நீங்க எந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா சார்? ஸோ அது இல்லாம ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களோட நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அந்த கண்ட்ரீஸ்ல உள்ள உங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லலாம், நான் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் பண்ற மாதிரி இருக்கேன், இந்த கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய சொல்லலாம். ஸோ ஓகேங்களா? இது இல்லாம நிறைய எம்பசி இருக்கு, எல்லா கண்ட்ரிக்குமே நிறைய எம்பசி இருக்கு. அந்த எம்பசி மூலமாகவும் நிறைய லீட்ஸ் நீங்க எடுக்கலாம். ஸோ அந்த எம்பசி நீங்க மெயில் போடலாம், சார் இந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த கண்ட்ரியோட டீடைல்ஸ் கொடுங்க, இந்த பையர்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கூட எம்பசி மூலமாக நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ட்ரேட் ஃபேர்ஸ் நடக்கும். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் நிறைய பையர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த போரூர் பக்கத்தில் நந்தம்பாக்கம்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே வந்து ட்ரேட் ஃபேர் வந்து நிறைய நடக்கும். அங்கே கூட நிறைய டெலிகேட்ஸ் வருவாங்க, அங்கே கூட நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி கூட நிறைய பையர்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பையரை இந்த மாதிரி பிளேஸ் போகும்போது என்ன பண்ணணும்னா கிளியரா ப்ரௌச்சர் ரெடி பண்ணிட்டு போயிருங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான விசிட்டிங் கார்டு, ப்ரௌச்சர்ஸ் இது எல்லாமே நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்களை அப்ரோச் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா டைரக்ட் மார்க்கெட். இப்போ நீங்க ஒரு பையரோட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப நாளா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனா ஆர்டரே கிடைக்கல. ஒன்ஸ் நீங்க சொல்லலாம், சார் இமெயில நீங்க மெசேஜ் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா நான் கூட உங்க கண்ட்ரிக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட நீங்க வந்து ஒரு பையரை, நல்ல ஒரு ஜென்யூனான பையரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? சார் இந்த பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் பேசிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஷார்ட்டா முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுல தான் நம்ம நிறைய ரிஸ்க் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஜெனியூனான பையர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரீ வெப்சைட்ல கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஓகேங்களா? சோஷியல் மீடியாலையும் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஸோ ஏன்னா நான் வந்து செகண்ட் ஷிப்மெண்ட் வந்து துபாய்க்கு பண்ணேன், என் ரிலேட்டிவ் மூலமாக தான் வந்து ஒரு பையரை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சார் குவாலிட்டி சரியில்லை, அது சரியில்லைன்னு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 lakhs வந்து எனக்கு வந்து லாஸ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு தான் என்னன்னா, ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இசிஜிசின்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். அது எங்க இருக்குன்னா மவுண்ட் ரோட்ல இருக்கு. நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பையரோட டீடைல்ஸ் நீங்க அங்க போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுதான் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் ஒரு பையரோட ரிஸ்க். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ சொன்ன பார்த்தீங்களா இசிஜிசி, இசிஜிசியில் போயிட்டு ஒரு ஒரு ஆர்டர் கிடைக்குது, நீங்க ஒரு ரேட் கொடுக்குறீங்க, அதான் பர்ஃபார்மா கொட்டேஷன் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இசிஜிசின்னு ஒன்று இருக்கு மவுண்ட் ரோட்ல, அங்க போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா பண்ற எக்ஸ்போர்ட்டரா இருந்தா, சாரி இம்போர்ட்டரா இருந்தா உங்களுக்கு இமீடியட்டா ரிசல்ட் கொடுத்து ஒரு 500 சார்ஜஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நிறைய பாலிசி இருக்கு. அந்த பாலிசி மூலமா நீங்க பண்ணும்போது என்னன்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பையர் வந்து ஏதாச்சும் ஏமாத்திட்டாங்கன்னா இசிஜிசி மூலமா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எப்படி வந்து ப்ராடக்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு இசிஜிசி அசூரன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த பையரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேலே பண்றது உங்களோட ஓன் ரிஸ்க். ஓகேவா? செக்யூர் பேமெண்ட் டேர்ம்ஸ். பேமெண்ட் டேர்ம்ஸ்ல அட்வான்ஸ், எல்சி, எல்சியில் நிறைய டைப்ஸ் இருக்கு, எல்சி அட் சைட் இருக்கு, எல்சி டேர்ம்ஸ் இருக்கு, டிபிடிஏ. அட்வான்ஸ்ன்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. எல்சி வந்து ஒரு சில கண்ட்ரியில் கொடுக்குறாங்க, ஒரு சில கண்ட்ரி எல்சின்றதே கிடையாது. ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் எல்சியே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துபாய் மூலமா எல்சி இது பண்ணுவாங்க, அவங்களோட சப் கம்பெனி வந்து துபாயில் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால எல்சி. டிபிடிஏன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பேமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அகைன் அக்செப்டன்ஸ். கூட்ஸ் போனதுக்கப்புறம் அவங்க டாக்குமெண்ட்லாம் நம்ம பண்ணதுக்கு அவங்க நம்மளோட அவங்களோட பேங்க்குக்கு போயிடும். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம வந்து கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளும் பண்ணணும். இல்லை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சில பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு நான் லேர்ன் பண்ணுறேன், நாளைக்கே எக்ஸ்போர்ட் பண்ணும், அந்த மென்டாலிட்டிலாம் தயவு செய்து போகாதீங்க. இந்த மாதிரி போய் தான் என்னன்னா, என்ன ஏமாத்த அதே பையர் எனக்கு அப்புறம் ஒரு 50-100 பேரை ஏமாத்திருக்காங்க. எப்படி ஏமாத்துறான்னா, இனிஷியலா ஸ்டார்ட் ஆகிற எக்ஸ்போர்ட்டரை கிளியரா டார்கெட் பண்ணி தூக்குறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் வந்து எப்படின்னா, சரி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு பேமெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஸோ ஓகே நம்மளும் எக்ஸ்போர்ட்டர் நம்ம மைண்ட்லேயே நம்மளே ஏற்றிக்கிறோம் எக்ஸ்போர்ட்ன்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பேமெண்ட் போயிடுது, அதோட முடிஞ்சு சாப்டரே க்ளோஸ், எக்ஸ்போர்ட்ன்ற கனவே காலி. ஸோ அந்த டைம் இந்த மாதிரிலாம் தயவு செய்து கிளியராக பண்ணுங்க. பேமெண்ட் டேர்ம்ஸு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸ்போர்ட்டர் பேக் அடிக்க காரணம் இந்த ஒரு ரீசன் மட்டும்தான். ஓகேங்களா? ஜென்யூனான பேமெண்ட்டுக்கு அசூரன்ஸ் கொடுக்க ஒரு கவர்மெண்ட் இது இருக்கு, இசிஜிசியில் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, கமர்ஷியல் இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து மதர் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ்ல என்ன இருக்குன்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற வேல்யூ, ஸோ அது வந்து என்ன யூஎஸ் டாலர்ல இருந்தா டாலர் இருக்கும், திரம்ஸ்ல இருந்தா திரம்ஸ், பையர் எந்த இதில் போட சொல்றாங்களோ அந்த இதில் நீங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். பேக்கிங் லிஸ்ட்னா என்னன்னா, என்ன ப்ராடக்ட், அதோட நெட் வெயிட் என்ன, கிராஸ் வெயிட் என்ன. ஓகேங்களா? ஷிப்பிங் பில்லாம் என்னன்னா, நீங்க இந்த ரெண்டு டாக்குமெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் ஷிப்பிங் பில்லே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, அந்த சிஹெச். இந்த ஷிப்பிங் பில் வந்து என்னன்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் டாக்குமெண்ட்ஸ். இந்த ஒரிஜினல் மட்டும் நம்ம யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டோம், இந்த ஷிப்பிங் பில் மட்டும். ஓகேவா? நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நல்ல சூப்பரான வெப்சைட் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 1000 ரூபாய்க்கு வெப்சைட் பண்ணி தரேன், 2000 வெப்சைட் பண்ணி தரேன். அதெல்லாம் தேவையே கிடையாது. எவ்வளோ நீங்கள் பண்ணாலும் வெப்சைட் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தந்த கண்டென்ட் இங்கே இருக்கணும், இந்தந்த டீடைல்ஸ் வேணும். ஏன்னா ஹோம் இருக்கும், அபோட்டஸ் இருக்கும், இம்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் இருக்கும், கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கிளிக் பண்ணுனா அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒருத்தவங்க பார்த்தோன்னா அந்த வெப்சைட்டை வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படின்னா, ஆனியன் எக்ஸ்போர்ட்டர்னு ஒரு பையர் வந்து நம்மளை சர்ச் பண்ணுறான்னா அந்த கீவேர்ட்ஸ் நம்மளை ஈஸியாக வந்து ரீட் பண்ணி கெட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம வெப்சைட் வந்து பக்காவாக இருக்கணும். இந்த வளவளலாம் கண்டென்ட் ரொம்பலாம் வச்சுக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸை வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணும். அது வந்து நம்ம ஃபேஸ்புக்கில், கூகுள் ஆட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து பே பண்ணி நம்ம வந்து டார்கெட் பீப்புள்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ துபாய்னு எடுத்திங்கன்னா, சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரி, ஓகேங்களா, எந்த ஏஜ் பீப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ணும், நம்ம அந்த பிளேஸை கூட அதில் ரவுண்ட் பண்ணி பின் பண்ணலாம். ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ரீசெண்டாக வந்து எப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மூலமாகவே ஒருத்தர் வந்து ஆர்டர் எடுத்து கூட நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சோஷியல் மீடியா மூலமாக கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட உங்களுக்கு தேவைப்படும், ஃபியூச்சரில் தேவைப்படலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. நான் ஒரு சில ப்ராக்டிக்கல் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒன்று ரெண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஆடியபிளாக பேசுங்க, நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் யாரு இருக்கோ அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள பர்டிகுலரா வந்து அன்மியூட் பண்றேன் நான். சண்முகம் சார், லாஸ்ட் டைம் ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தீங்க. ஓகே. 2STK07 நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்கு. சார் கேட்கலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா மாஸ்டர் கிளாஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த ஃபீல்டு வந்து எனக்கு ரொம்ப புதுசு. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கியூரியாசிட்டிக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அது மேபி கிளாஸ் ஜாயின் பண்ணால் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கிளாஸ்லேருந்து எனக்கு ஒரு 2 டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். நான் வந்து இப்போ கரண்ட் நாலேஜ் படி ரெவென்யூ, ப்ராஃபிட், லாஸு இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேஷ் ஃப்ளோ அப்படின்றதுனா என்னன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும். செகண்ட் கொஷின் ஃபாலோ என்னன்னா, ஆர்டிஓ டி டெப்ன்ற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு
அதுலேருந்தும் ப்ராஃபிட் எடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்று வந்து கேஷ் ஃப்ளோ, அடுத்தது வந்து இந்த நம்ம மார்ஜின் கம்மியாக வச்சுட்டு எப்படி ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணுறது, இது 2 எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ கேஷ் ஃப்ளோன்றது நம்ம எக்ஸ்போர்ட்டில் எதாவது மீன் பண்ணுறோன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 50 லேக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நிறைய ஷிப்மெண்ட் பண்ணி 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 வந்து அது என்னோட கேஷ் ஃப்ளோ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களை நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஸ்டாம்ப்ஸில் வந்து இதை புரிஞ்சிருக்கீங்க. நம்ம எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோனா நான் ஒரு 50 லேக்ஸ் வச்சிருக்கேன்னா அந்த 50 லேக்ஸை வந்து நான் மோர் தென் ஒரு 10 20 நிறைய ஷிப்மெண்ட் பண்ணி என்னோட கேஷ் ஃப்ளோ நான் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அதில் எக்ஸ்போர்ட்டில் வந்து நான் மெயினாக வந்து இன்வெர்ட்ன்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நிறைய உள்ள வர்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் மினிமம்னு ஒரு அமௌண்ட் வேணும் சார். ஓகேங்களா? ஒரு எல்செல் ஷிப்மெண்ட், ஏர் ஷிப்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு ஒரு கிடைக்குதுன்னா ஒரு மினிமம் 5 லேக்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் துபாய்க்கு பண்ணுறதா இருந்தாலே பெர் கேஜிக்கு வந்து 170 ருபீஸ் கேட்பாங்க சார். ஓகேங்களா? ஒரு கிலோக்கு மினிமம் நீங்கள் ஒரு 100 கேஜி 200 கேஜி வெஜிடபிள்ஸ் பண்ணுறதா இருந்தாலே உங்களுக்கு ஒரு மினிமம் காஸ்ட் வேணும். ஸோ இது இல்லாமல் கிளியரன்ஸுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் ஒரு டைம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னா அந்த பேமெண்ட் வர்ற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் ரெகுலராக ஷிப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு மினிமம் ஒரு 5 லேக்ஸ் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சார். ஓகேங்களா? ஹலோ? ஏன்னா உங்களுக்கு ஒரு ஷிப்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஷிப்மெண்ட்டுக்கான பேக்கப் மணி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 லேக்ஸ் உங்களுக்கு தேவை. அஜ்மல் சார் No. அன்மியூட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த செஷன். கிளாஸோட ஃபீஸ் சம்பந்தமா டவுட்டு. சார் அது வந்து ஆன்லைன் நீங்க கிளாஸ். கிளாஸ் வந்து நான் முடிச்சதுக்கு அப்புறம் ரியா சார் லாஸ்ட்ல உங்களுக்கு பேசுவாங்க. அப்போ வந்து நீங்க ரியா சார் கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த ஓகே. ஃபீஸ் ரிலேட்டடா ரியா சார் உங்களுக்கு பேசுவாங்க. ஸோ அப்போ நீங்க பேசுங்க. சார் கீழே ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்கீங்க, ஹவு டு ஃபைண்ட் பையர் இன் சிங்கப்பூர். சார் சிங்கப்பூர் வந்து நம்ம பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய எம்பசி இருக்கு. ஸோ எம்பசி மூலமா நீங்க வந்து அந்த எம்பசிக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கு. அந்த மெயில் ஐடிக்கு நீங்க ஒரு மெயில் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நான் இந்தியாவில் இந்த இது பண்றேன், ஸோ ஆல்ரெடி ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து உங்களோட கண்ட்ரிக்கான பையர்ஸ் நீங்க லிஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க மெயில் போட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால டோன்ட் வரி. ஓகேப்பா, தேங்க்ஸ். சார் சொல்லுங்க சார், ஒரு கேளுங்க. சண்முகம் சார் உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க வந்து கேட்கலாம் சார். ஓகே பாஸ், நான் வந்து ஆக்சுவலாக சிங்கப்பூரில் தான் நான் இருக்கிறேன். ஓ, ஓகே ஓகே. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கிராசரிஸ். என்னென்ன என்ன ஓபன் பண்ணிருக்கீங்க? கிராசரிஸ், ஓகே, சூப்பர். ஆன்லைன் கிராசரிஸ்ப்பா. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதனால் அங்கே வந்து எனக்கு ஏற்கனவே கூட்ஸ்லாம் இருக்குது இந்தியாவில். ஓகே. அதை வந்து நான் இங்கே சிங்கப்பூருக்கு கொண்டு வர்றதுக்கு எப்படி நான் வந்து பையர் சார் இதுக்கு என்னன்னா கோ ஃபார் வேர்ல்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? கோ ஃபார் வேர்ல்டு போங்க, எல்லோ பேஜஸ் போங்க. ஸோ உங்கள் எம்பசிலே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எம்பசியில் நீங்கள் டீடைல்ஸ் கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் உங்கள் சிங்கப்பூரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இம்போர்ட் பண்ணுற மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? இந்த மார்க்கெட்லலாம் இம்போர்ட் கூட்ஸ் வருதுன்னா நீங்கள் டேரெக்டாக போய் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க. சிங்கப்பூரில் இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா பேமெண்ட்டுக்கு நீங்கள் அங்கேயே இருக்கும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டை டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம். அவன் கேட்பான், நான் ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும் அப்போ நீங்கள் சொல்லலாம், சார் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்டு ப்ரைஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அங்கே போய் பேசுங்க. அப்படி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் ஒரு பையர் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். வீக்லி ஒன்ஸ் அவருக்கு வந்து ஜஸ்ட் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ சார்னு போட்டே இருப்பேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே ஸ்டார்டிங்கில் வரல. ஏன் வரலன்னா, ஆனால் அவர் ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஜெனியூனான சப்ளையர் இருந்துகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இருக்கும் போது என்னன்னா ரெகுலராக பிஸ்னஸும் நடந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு இந்த ஒரு சப்ளையர் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ எப்படின்னா, நான் அடிக்கடி ஒரு மெசேஜ் பண்ணும்போது அவரோட மைண்டில் நான் இருக்கிறேன். ஓகே, இன்னொரு பர்சன் இருக்காரு, இன்னொரு பர்சன் இருக்கும்போது கரெக்டாக அந்த சப்ளையர் கட் ஆகும்போது
எனக்கு இமீடியட்டாக அந்த ஆர்டர் கிடைச்சிருச்சு சார். ஸோ அதனால ஒரு பையரை ஃபாலோ அப் வந்து ரெகுலராக வச்சுங்க. ஆனால் ஓவர் டார்ச்சர்லாம் பண்ணிடாதீங்க. ரெகுலராக ஒரு ஃபாலோ அப் வச்சிங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ அப்பில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரி அப்ரோச் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட ஹாலிடேஸ் எது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஹாலிடேஸ் டைம் வந்து மெயில் போட்டிங்கன்னா யாருமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி டைமிங் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியோட டைமிங் என்ன. ஏன்னா ஒரு சில கண்ட்ரி அப்படியே நமக்கு உல்ட்டாவாக இருக்கும். ஒரு 24 ஹவர்ஸ் பேக்கில் இருக்கலாம், 12 ஹவர்ஸ் பேக்கில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மெயில் போட்டு ஏன்டா ரெஸ்பான்ஸ் வரலன்னா வெயிட் பண்ணி வேஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி முடிஞ்சளவு மண்டேலாம் வந்து மெயில் போடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மண்டே நீங்கள் மெயில் போடும்போது அவங்களோட ஆஃபீஸ் மெயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நீங்கள் மெயில் போடாதீங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்ட்ரியோட டைமிங் அது ஹாலிடேஸ் எது இருக்கான்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுட்டு மெயில் போடுறதா மெயில் போடுங்க. சையது சார், நீங்கள் சேட்டில் ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணிடுறேன். அதாவது என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ சொல்லியிருக்கிற கண்டென்ட் வந்து, அதாவது இது ஃப்ரீ செஷன். ஸோ இதில் சொல்லியிருக்கிற கண்டென்ட் வந்து இன்னொரு யூடியூப் சேனல்லையுமே வந்து இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. பட் அது நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம அதை மாற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்றது நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைசன்ஸ் வாங்கணும், ஒரு பைக் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா வண்டி ஓட்டுறதுக்கு 8 போட்டு தான் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லுவாங்க, எல்லா என் டிரைவிங் இன்ஸ்டிடியூட்லையும் சொல்லுவாங்க. பட் நம்ம அதே மாதிரி தான் வந்து ப்ராசஸ் அதே தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து வேற ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லையும் இதே மாதிரி இது இருக்குது, இதே மாதிரி தான் சொல்லி தராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் எக்ஸ்போர்ட்டோட ப்ரொசீஜர் இதுதான். நீங்கள் வந்து எந்த ஒரு அப்ராட் சேனல் யூடியூப் சேனல் பார்த்தாலுமே இதே கண்டென்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை விட ப்ரீஃபாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கோர்ஸில் தான் உங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க சையத் சார். வேற யாராவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ இது வந்து நம்ம கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ 1 மந்த் ட்ரைனிங் நம்ம இன்னொரு 2 வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 17 பேட்சஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம இது வரைக்கும் முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சைபர் ட்ரீ அப்படின்ற கூகுள் ரிவ்யூஸில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 1 மந்த் ட்ரைனிங் எப்படி சார், எப்போல்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீக்லி 3 டேஸ் நடக்கும். ஓகேங்களா? டைமிங் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 ஹவர்ஸ் இருக்கும். 1 ஹவர், அதாவது 1.5 ஹவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆசிஃப் சார், குரு சார் 2 பேர் இருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு ½ அன் ஹவர் செஷன் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 2-3 ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ அது வந்து டைம் இருந்துச்சுன்னா ஆசிஃப் சார் காட்டுவார். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படின்றது 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் 2 பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5000 சார்ஜஸ் வச்சுருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்க ஜூம் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்கணும், ஒரு ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்க ஜூம் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மட்டும் 500 நம்ம வந்து இதில் இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட்லேயும் இன்னொரு 500 நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம். நீங்கள் வந்து 4500 பே பண்ணால் போதும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆஃப்லைன் ட்ரைனிங்கும் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 7000. ஓகேங்களா? ஸோ இது ஆஃப்லைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுலேயும் ஆஃபர் இருக்கான்னு சார் கேட்டிங்கன்னா, இதுலேயும் 500 உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆஃப்லைனில் உங்களுக்கு வேர்ஹவுஸ் விசிட் பண்ணி காட்டுவோம், சிஎஃப்எஸ் விசிட் பண்ணி காட்டுவோம். அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம், கைடன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி சப்ளையர்ஸ், பையர்ஸ், சிஹெச்எஸ், ஸோ இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார், என்ன அப்படின்னா
சார் இதில் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, HSN, CFS, ஸ்போர்ட்டு, இன்சென்டிவ்ஸ், அந்த மாதிரி ஆசிஃப் சார் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்லாம் சொன்னார். ஸோ அதை பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து ஜீரோ நாலேஜ் வந்திருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதை பற்றி வந்து ஃபுல் ஃப்ளெஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் மூலமாக தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சார் இன்னைக்கு வந்து நான் பாதியில் தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, நான் இப்போ சேட்பாட்டில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான ரெக்கார்டிங் லிங்க் வந்து நான் அதில் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் அதை வந்து ஃப்ரீ டைமில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே இருங்க. சைபாட்ரியோட அடுத்தடுத்த இதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோர்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுலேயே வந்துடும், எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஆன்லைன் வந்து ஆல்ரெடி வந்து மொத்தம் 15 மெம்பர்ஸ் தான் ஆன்லைனில் நம்ம எடுப்போம். அதில் வந்து ஆல்ரெடி 5 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இன்னும் 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் சீட் லெஃப்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 20 சீட் இருக்குது. நம்ம 20 சீட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் 10 மெம்பர்ஸ் வந்து ஆஃப்லைனில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இன்னும் 10 பேர் தான் வந்து ஆஃப்லைனில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வெறும் 10 சீட்டு தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது என் நம்பர் தான், ரியாஸு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ப்ரோமோ கோடு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரோமோ கோடு வந்து இதில் வந்து ப்ரோமோ கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ப்ரோமோ கோடை வந்து சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜூமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக நான் சேட்பாட்டில் அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அதுலேயே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, ப்ரோமோ கோடு எல்லாமே இருக்கும். ஒரு 2 பேர் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது யார் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரியலை. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ உங்களை வந்து செப்பரேட் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ அர்ஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கண்டென்ட் சிலபஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃப்ளையரில் இருக்குது. இன்னும் இதை பற்றின வந்து ப்ரீஃப் காப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ சிராஜ் சார் வந்து சைப்பா ஹேஸ் ஏ குட் நெட்வொர்க் கவரேஜ் அரவுண்ட் த குளோப், வை கான் சைப்பா ஆக்ட் as a bridge between buyer and seller? கண்டிப்பாக சார், ஒரு பிரிட்ஜாக வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நார்மலாகவே ஒரு பிரிட்ஜு கட்டுறதா இருந்தாலே நம்ம கவர்மெண்ட்டு 5 to 10 இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சார் உங்களுடைய இந்த ஃபீட்பேக்கை வந்து எங்களுடைய என்கரேஜாக நான் கண்டிப்பாக எடுத்துப்போம் சார். தேங்க்யூ சிராஜ் சார். ஓகேங்களா? ஃப்ளையர் விசிபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஆஃப்லைன் ஃப்ளையரு. ஆஃப்லைனில் வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிஎஃப்எஸ் விசிட் கூப்பிட்டு போவோம், வேர்ஹவுஸ் விசிட்டு. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் லேக் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் நம்ம கொடுப்போம். இதெல்லாம் ஆஃப்லைனுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெனிஃபிட் வந்து நம்ம வச்சுருக்கோம். 1 செகண்ட். ஸோ ஆன்லைனுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் இல்லையா சார்னு கேட்டிங்கன்னா நேரடியாக போய் பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்த அந்த கிளிப்பு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் இமேஜஸ்லேயும் வீடியோஸ்லேயும் காட்டுவோம். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது மோர் தென் வந்து ஆஃப்லைன் நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ரெண்டுத்துக்கும் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். சார் என்னால் ஆன்லைன் தான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நாங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நம்ம வேலிடிட்டி கொடுப்போம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் அந்த 1 மந்த் ட்ரைனிங் முடிச்சு ஆசிஃப் சார் வந்து HSN கோடு எப்படி எடுக்கணும் அப்படின்னு ப்ராக்டிக்கல் காட்டினாரு, அதை நான் திருப்பியும் மறந்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் வந்து நாங்கள் காட்டுவோம். ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டி நம்ம கொடுத்துருவோம் பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 2 பேர் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது யாருன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு ஃபுல் நேம் அனுப்புங்க. ஸோ உங்களை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமில் ட்ரெயினரோடைய நம்பரும் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ தட் நீங்கள் வந்து
ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் அந்த குரூப்பில் நீங்கள் மெசேஜ் போடலாம். ஸோ ட்ரெயினரோட ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். இது வரைக்கும் நம்ம 17 பேட்ச் முடிச்சிருக்கோம் பை த காட் கிரேஸ். ஸோ இது 18வது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு இப்போ எப்படி உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார், சார் இதெல்லாம் வந்து காமன்னாக நிறைய யூடியூப் சேனல்லே சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆசிஃப் சார் சொன்னது அவருடைய பர்சனலோட அட்ரிபியூட்ஸ்லேயே நிறைய சொல்லியிருக்காரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரிலாம் நடந்தது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரியே தான் ஆன்லைனும் இருக்க போது. ஆஃப்லைனாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான், நான் ஆன்லைனில் படிக்கிறேன். ஆனால் வந்துட்டு நான் ஆஃப்லைனில் எப்பாவது வந்து சார்கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். ஆஃப்லைன் அப்படின்னா அது எங்கே லொக்கேஷன் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டில் இருக்குது. நியூ காலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் நீங்கள் வந்து அதுக்கான டைமிங் வந்து நம்ம சொல்லிடுவோம். மூணுமே வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் கிளாஸ் நடக்கும், ஓகேங்களா? பர் டே 2 hours நடக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு டைமிங் அந்த இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் வந்து குரூப்பில் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா போன பேட்ச் எடுத்த கிளாஸ் டைமே வச்சிடலாமா அப்படின்னு நம்ம வந்து ஃபைனல் பண்ணிட்டு நம்ம வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் கிட்ட இதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் நம்ம வெறும் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து கிளியராக போய் நம்ம சொல்லிக் கொடுக்குற நாலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் லிமிட்டட் சீட் தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ சில பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க, நான் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? சப்போஸ் பே பண்ணவங்க கால் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு வச்ச டைமிங் வந்து சில முஸ்லீம் பிரதர்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, இங்கே வந்து 8 o'clockலாம் இஷா நமாஸ் இருக்குது சார், நாங்கள் பாதியில் தான் ஜாயின் பண்ணோன்ட்டு. ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா நாங்கள் இது காலையில் 10 மணிக்கு தான் பிளான் பண்ணோம். நம்ம ஆசிஃப் சாருக்கு இந்த சிஎஃப்எஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரணும், இன்னைக்கு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் இல்லை, நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், இதை வந்து லேட் நைட்டாக கூட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சரி இந்த டைமே வச்சுட்டோம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை ரீச் பண்ணிக்கோங்க. சேட் பாட்டில் நான் என்னோடய ஃபைனல் மெசேஜ் நான் போடுறேன், எல்லோரும் நோட் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆன்லைன். ஆஃப்லைன் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க, ஆஃப்லைன் காட்டுறேன். இதில் ஈவினிங் டைம் போட்டிருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு இது வரைக்கும் 17 பேட்சில் எல்லா டைமிங்கும் நம்ம எப்படி தான் வச்சுருந்தோம், அது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே சார், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், நான் நோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் அப்ளிகேஷனும் நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவேன் சார். அதில் வந்துட்டு நீங்கள் இந்த 2 years பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டி நான் க்ரியேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சண்முகம் சார். ஸோ இன்னும் ஆல்ரெடி 2 members பே பண்ணீங்க. ஸோ அது யார் அப்படின்றது அவங்களும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ தட் பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப்பில் இருப்பீங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு காமன் குரூப்பில் இருப்பீங்க, அது குரூப் கிடையாது. பே பண்ணவங்களுக்கு நாங்கள் இன்னும் செப்பரேட் குரூப், ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புன்னு ஒன்று இருக்கும். ஓகே சார், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த லிங்க்கும் நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. இந்த செஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹானர் பண்ணுறதுக்காக நீங்கள் சைபர் ட்ரீ அப்படின்னு சொல்லி இப்போ என்னோட கம்பெனி பேஜ் போனீங்கனாலே, அதாவது கூகுளில் சர்ச் பண்ணால் ரிவ்யூஸ் கேட்கும். ஸோ இந்த கிளாஸ் எடுத்தது எப்படி இருந்தது, ஆசிஃப் சார் எப்படி எடுத்தார்,
அப்படின்னு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்க அப்படின்னா இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எங்களால் இன்னும் எவ்வளோ ஃப்ரீ செஷனில் எத்தனை மக்களுக்கு எங்களால் அவேர்னஸ் பண்ண முடியும் அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் பிரதர்ஸ். ஸோ அது எப்படி போகணும்னு கேட்குறீங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் சைபாட்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ்னு வரும். அதில் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் 2 hours செஷனில் நான் ஜாயின் பண்ணேன், நல்லா இருந்தது, தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபசல் பாய், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஃபசல் பாய் வந்து நம்ம லிங்க் அனுப்பியிருக்காங்க. ஸோ ரிவ்யூஸ் இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம். தேங்க்யூ ஜிஹாத் சையத் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறதே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆசிஃப் சார் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. அதில் வந்து அடிமட்டம் லெவல் ஸ்டேஜே வந்து ரிவ்யூஸ் தான். ஏன்னா இப்போ இருக்கிற எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே நம்ம வந்து ரிவ்யூஸ் பார்க்காம வாங்குறது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ரிவ்யூஸ் போட்டிங்க அப்படின்னா கூகுள் சைட்லேருந்து எங்களை கொஞ்சம் வந்து எம்பவர் பண்ணுவாங்க, டாப்பில் காட்டுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரிவ்யூஸ்க்கு ஒரு 2 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சேட்பாட்டில் போகிற அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 5 star ரேட்டிங்கோட. ஸோ சையத் சார் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ்க்காக கேட்டிருக்காங்க. சார் நீங்கள் வந்து சேட்பாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் என்னை ரீச் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிடுவோம் இன்ஷா. ஸோ இந்த செஷனை வந்து நம்ம 3 hours கூட பிளான் பண்ணியிருக்கலாம். பட் வந்து நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு திட்டு வராமல் காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம 2 hours பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஒரு டே செஷனில் கண்டிப்பாக வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுறதுக்கு எப்படி உங்களை ரீச் பண்ணோன்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்க. ஸோ அப்போ தான் எங்களால் உங்களை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குது, வேல்யூபிள் ட்ரைனிங்ஸ் தான் நம்ம சைப்பாக ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அந்த குரூப்பில் இருக்கலாம். ஸோ வேறு எந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எதுவுமே வராது, என்கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்ம வந்து 10 o'clock வரைக்கும் இருக்கோம். பட் வந்து 10 வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. ஸோ சைப்பா அப்படின்னா நம்ம வந்து நான் ஆசிஃப் எல்லாமே வந்து ஒரு எம்சிஏ ஒன்றா தான் பண்ணோம், என்னுடைய கிளாஸ்மேட் அவர். ஸோ நம்ம வந்து எப்போவுமே படிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த டைம்லேயே நிறைய பேருக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தோம், ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்கில்லாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எஸ்ன்றது ஸ்கில்லு, ஓகேங்களா? நம்மலாம் யூத்தாக இருக்கிறனால ஒய் வந்து யூத்து, நம்ம எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறனால ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படித்தோம் எம்சிஏன்ட்டு, அதனால பீன்றது ப்ரொஃபஷ்னல்ஸ். நாங்கள் எல்லாம் ஒன்றா அசோசியேட்டாக இருக்கிறனால அசோசியேஷன் அப்படின்னு வச்சுருக்கோம் சார். அதுதான் ஸ்கில்டு யூத் ப்ரொஃபஷ்னல்ஸ் அசோசியேஷன் அப்படின்வாங்க. தேங்க்யூ சார், நீங்கள் கேட்டதுனால எனக்கு சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், குட் நைட். ஸோ நீங்கள் குரூப்பில் இருங்க, இதுக்கான ரெக்கார்டிங் லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நைட்டில் பண்ண முடியல, நான் காலையில் பண்ணிக்கலாமா, ஆஃபர் கொடுப்பீங்களா அப்படின்னு சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்குது, ஜூம் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ப்ரோமோ கோட் மட்டும் எனக்கு அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரிவ்யூஸ் போட்டிங்க அப்படின்னாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் அனுப்பலாம், சார் நான் ரிவ்யூஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி.